யூதித்து அதிகாரம் 1. யூதர்களுக்கு நேரிட்ட பேரிடர். நெபுகாத்நேசரும் அர்பக்சாதும். ஒரு காலத்தில் நெபுகாத்நேசர் மன்னன் நினிவே மாநகரில் அசீரியர்களை ஆண்டு வந்தான். அப்பொழுது எக்பத்தானாவில் அர்பக்சாது அரசன் மேதியர் மீது ஆட்சி செலுத்தி வந்தான். அர்பக்சாது எக்பத்தானாவை சுற்றிலும் 3 முழ பருமனும் 6 முழ நீளமுமான செதுக்கிய கற்களை கொண்டு 70 முழ உயரமும் 50 முழ அகலமும் உடைய மதில்களை எழுப்பினான். அதன் வாயில்கள் மேல் 100 முழ உயரம் கொண்ட காவல் மாடங்களை கட்டினான். அவற்றின் அடித்தளங்களை 60 முழ அகலத்தில் அமைத்தான். தன்னுடைய வலிமை மிகு படைகள் புறப்பட்டு செல்வதற்கும் காலாட்படை அணிவகுத்து செல்வதற்கும் வசதியாக 70 முழ உயரமும் 40 முழ அகலமும் கொண்ட வாயில்களை கட்டினான். நெபுகாத்நேசர் மன்னன் தனது ஆட்சியின் 12ஆம் ஆண்டில் ராகாவு நகர எல்லையில் இருந்த பரந்த சமவெளியில் அர்பக்சாது அரசனுக்கு எதிராக போர் தொடுத்தான். மலைவாழ் மக்கள் யூப்ரத்தீசு, திக்ரீசு, உதஸ்பு ஆகிய ஆறுகள் அருகே வாழ்ந்தோர், சமவெளியில் வாழ்ந்த ஏலாமியரின் அரசன் அரியோக்கு ஆகிய அனைவரும் நெபுகாத்நேசருடன் சேர்ந்து கொண்டார்கள். இவ்வாறு பல மக்கள் நிலங்கள் கெலயூது மக்களின் படைகளோடு சேர்ந்து கொண்டன. பின்னர் அசீரிய மன்னன் நெபுகாத்நேசர் பாரசீகத்தில் வாழ்ந்தோர் அனைவருக்கும் சிலிசியா, தமஸ்கு, லெபனோன், எதிர் லெபனோன் ஆகிய மேற்கு நாடுகளில் வாழ்ந்தோர் யாவருக்கும், கடற்கரை வாழ் மக்கள் எல்லோருக்கும், கர்மேல் கிளையாது, வடகலிலேயா, எஸ்திரலோன், பெரும் சமவெளி எங்கும் வாழ்ந்த மக்களினத்தார் எல்லோருக்கும், சமாரியாவிலும் அதன் நகர்களிலும் வாழ்ந்தோர் அனைவருக்கும், யோர்தானுக்கு மேற்கே எருசலேம், பாத்தேன், கெலூசு, காதேசு, எகிப்தின் எல்லையில் இருந்த ஓடை வரை வாழ்ந்தோருக்கும், தபினா, ராம்சேசு, கோசேன் பகுதிகளின் மக்கள் எல்லோருக்கும், தானி, மெம்பிஸுக்கு அப்பால் எத்தியோப்பியாவின் எல்லை வரை எகிப்தில் வாழ்ந்த எல்லோருக்கும் தூது அனுப்பினான். ஆனால் இந்த நாடுகளில் வாழ்ந்தோர் யாருமே அசீரிய மன்னன் நெபுகாத்நேசரின் சொல்லை பொருட்படுத்தவில்லை. அவனோடு சேர்ந்து போரிட முன்வரவில்லை. அவனுக்கு அவர்கள் அஞ்சவும் இல்லை. ஆனால் அவனை யாரோ ஒரு மனிதனாகவே கருதினார்கள். அவனுடைய தூதர்களையும் இழிவுபடுத்தி வெறுங்கையராய் திருப்பி அனுப்பினார்கள். ஆகவே இந்நாடுகள் அனைத்தின் மீதும் நெபுகாத்நேசர் கடுஞ்சினங்கொண்டான். சிலிசியா, தமஸ்கு, சீரியா ஆகிய நாடுகள் அனைத்தையும் பழிவாங்கி மோவாபியர், அம்மோனியர், யூதேயர், எகிப்தியர் ஆகிய அனைவரையும் வாளுக்கு இரையாக்கப் போவதாக தன் அரியணை மீதும் அரசு மீதும் ஆணையிட்டான். இவ்வாறு மத்திய தரைக்கடல் முதல் பாரசீக வளைகுடா வரையிலும் வாழ்ந்த எல்லாரையும் அழிக்க கட்டளையிட்டான். நெபுகாத்நேசர் தனது ஆட்சியின் 17ஆம் ஆண்டில் தன் படைகளை அர்பக்சாது அரசனுக்கு எதிராக ஒன்று திரட்டினான். அவனோடு போரிட்டு வெற்றி பெற்று அவனுடைய காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை அனைத்தையும் முறியடித்தான். அவனுடைய நகர்களை கைப்பற்றிய பின் எக்பத்தானாவை வந்தடைந்தான். அதன் காவல் மாடங்களை கைப்பற்றி கடை வீதிகளில் புகுந்து கொள்ளையடித்து அதன் எழிலை சீர்குலைத்தான். மேலும் அவன் ராகாவு மலைப்பகுதியில் அர்பக்சாதை பிடித்து தன் ஈட்டியால் குத்தி கொன்று அவனை முற்றிலும் அழித்தொழித்தான். பின்னர் தன்னோடு சேர்ந்து போரிட்ட மாபெரும் திரளான படை வீரர்களோடு நினிவேக்கு திரும்பி வந்தான். அங்கு அவனும் அவனுடைய படை வீரர்களும் 120 நாள் விருந்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள். யூதித்து அதிகாரம் 2. மேற்கு நாடுகளோடு போரிட திட்டம். அசீரிய மன்னன் நெபுகாத்நேசர் சூளுரைத்திருந்தவாறு எல்லா நாடுகளையும் பழிவாங்குவான் என்று அவனது ஆட்சியின் 18ஆம் ஆண்டு முதல் மாதம் 22ஆம் நாளன்று அரண்மனையில் பேசப்பட்டது. அவனும் தன் பணியாளர்கள் உயர் குடிமக்கள் யாவரையும் அழைத்து தனது இரகசிய திட்டம் பற்றி அவர்களோடு கலந்தாலோசித்தான். அந்த நாடுகளின் சூழ்ச்சி பற்றி தன் வாய்ப்பட முழுமையாக எடுத்துரைத்தான். மன்னனிட்ட கட்டளையை ஏற்காத அனைவரும் அழிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் அசீரிய மன்னன் நெபுகாத்நேசர் தன் படைத்தலைவனும் தனக்கு அடுத்த நிலையில் இருந்தவனுமான ஒலோபெரினை அழைத்து அவனை நோக்கி பின்வருமாறு கூறினான். அனைத்துலகின் தலைவராகிய மாமன்னர் இவ்வாறு கூறுகிறார்: இங்கிருந்து உடனே புறப்பட்டு செல்லும். போரிட தயங்காத 1,20,000 காலாட்படையினரையும் 12,000 குதிரை படையினரையும் உம்மோடு கூட்டிக் கொள்ளும். நான் கொடுத்த ஆணைக்கு மேற்கு நாட்டவருள் எவருமே பணியாததால் அவர்களுக்கு எதிராக படையெடுத்து செல்லும். அவர்கள் நிலத்தின் விளைச்சலையும் தண்ணீர் வசதியையும் எனக்கு அளிப்பதற்கு அவர்களை ஆயத்தமாய் இருக்க சொல்லும். ஏனெனில் நான் சினமுற்று அவர்களை எதிர்த்து செல்லவிருக்கிறேன். அவர்களது நாடு முழுவதையும் என் படை வீரர்களின் காலடிகள் மூடும் அதனை அவர்கள் சூறையாடும்படி கையளிப்பேன்.
அவர்களுள் காயமடைந்தோர் பள்ளத்தாக்குகளை நிரப்புவர். ஓடைகளும் ஆறுகளும் அவர்களின் பிணங்களால் நிரம்பி வழியும். நிலத்தின் கடை எல்லைக்கே அவர்களை நாடு கடத்துவேன். நீர் எனக்கு முன்னதாக புறப்பட்டு சென்று அவர்களின் நாடுகளை எல்லாம் என் பெயரால் கைப்பற்றும். அவர்கள் உம்மிடம் சரணடைந்தால் அவர்களை நான் தண்டிக்கும் நாள் வரை காவலில் வைத்திரும். பணிய மறுப்பவர்களுக்கோ இரக்கம் காட்டாதீர். நீர் கைப்பற்றும் நாடெங்கும் அவர்களை கொலைக்கும் கொள்ளைக்கும் கையளித்துவிடும். என் உயிர் மேல் ஆணை, என் அரசின் ஆற்றல் மேல் ஆணை, நான் சொன்னதையெல்லாம் என் கையாலேயே செய்து முடிப்பேன். உம் தலைவரின் ஆணைகளில் எதனையும் மீறாதீர். நான் உமக்கு கட்டளையிட்டவாறே அவற்றை திண்ணமாய் செய்து முடியும். காலம் தாழ்த்தாமல் செயல் புரியும். ஒலோபெரினின் படையெடுப்பு. ஒலோபெரின் தன் தலைவனிடமிருந்து சென்று அசீரிய படையின் தலைவர்கள், தளபதிகள், அலுவலர்கள் ஆகிய அனைவரையும் தன்னிடம் அழைத்தான். தலைவன் தனக்கு ஆணையிட்டபடி 1,20,000 தேர்ந்தெடுத்த வீரர்களையும் வில் வீரர்களான குதிரை படையினர் 12,000 பேரையும் திரட்டினான். பெரும்படை ஒன்று போர் தொடுக்க செல்லும் முறைப்படி அவர்களை அணிவகுக்க செய்தான். மேலும் தங்கள் பொருள்களை சுமந்து செல்ல பெருந்திரளான ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கோவேறு கழுதைகளையும் உணவுக்கு தேவைப்பட்ட எண்ணற்ற செம்மறியாடுகளையும் மாடுகளையும் வெள்ளாடுகளையும் அனைவருக்கும் போதுமான உணவுப் பொருள்களையும் அரண்மனையிலிருந்து மிகுதியான பொன்னையும் வெள்ளியையும் திரட்டி கொண்டான். இவ்வாறு தேர்ப்படையினர், குதிரைப்படையினர், தேர்ந்தெடுத்த காலாட்படையினர் ஆகியோர் அடங்கிய தன் முழு படையுடன் நெபுகாத்நேசர் மன்னனுக்கு முன்னதாக சென்று மேற்கு பகுதி முழுவதையும் நிரப்புமாறு ஒலோபெரின் புறப்பட்டான். அப்பொழுது பல இனங்களை சேர்ந்த எண்ணிலடங்காத பெருங்கூட்டம் ஒன்று வெட்டுக்கிளிகளின் திரள் போலும் நிலத்தின் புழுதி போலும் அவர்களோடு புறப்பட்டு சென்றது. அவர்கள் நினிவேயிலிருந்து புறப்பட்டு பெக்திலேது சமவெளியை நோக்கி 3 நாள் பயணம் சென்றார்கள். அதை தாண்டி மேல் சிலிசியாவுக்கு வடக்கே மலை அருகில் பாசறை அமைத்தார்கள். ஒலோபெரின் தன் காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை அடங்கிய முழு படையையும் அங்கிருந்து நடத்தி கொண்டு மலை நாட்டிற்கு முன்னேறி சென்றான். வழியில் பூது, லூது என்னும் நகர்களை பாழ்படுத்திய பின் கெலையோ நாட்டிற்கு தெற்கே பாலை நிலத்தின் ஓரத்தில் வாழ்ந்து வந்த ராசியர், இஸ்மவேலர் ஆகிய அனைவரையும் கொள்ளையடித்தான். யூப்ரத்தீசு கரை வழியாக சென்று மெசபத்தோமியாவை கடந்து அப்ரோன் ஓடை முதல் கடல் வரை இருந்த அரண்சூல் நகர்கள் அனைத்தையும் தரைமட்டமாக்கினான். மேலும் சிலிசியா நாட்டை அவன் கைப்பற்றி தன்னை எதிர்த்த யாவரையும் கொன்றான். பிறகு அரேபியாவிற்கு எதிரே இருந்த எப்பெத்தின் தென் எல்லையை அடைந்தான். மீதியானியர் யாவரையும் சுற்றி வளைத்து அவர்களின் கூடாரங்களை தீக்கிரையாக்கி ஆட்டு கொட்டில்களை கொள்ளையடித்தான். கோதுமை அறுவடை காலத்தில் அவன் தமஸ்கு சமவெளிக்கு இறங்கி சென்றான். அவர்களுடைய வயல்களுக்கு தீ வைத்தான். ஆடு மாடுகளை அழித்தான். நகர்களை சூறையாடினான். வயல்வெளிகளை பாழாக்கினான். இளைஞர்கள் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினான். சீதோன், தீர், சூர், ஒக்கினா, யாம்னியா ஆகிய கடலோர நகர்களில் வாழ்ந்தோர் யாவரும் அவனுக்கு அஞ்சி நடுங்கினர். அசோத்து, அஸ்கலோனில் வாழ்ந்தோரும் அவனுக்கு பெரிதும் அஞ்சினர். யூதித்து. அதிகாரம் 3. ஒலோபெரினின் வெற்றி. ஆகையால் அந்த நாடுகளின் மக்கள் அமைதி வேண்டி ஒலோபெரினிடம் தூதர்களை அனுப்பி பின்வருமாறு கூறினார்கள். இதோ, நெபுகாத்நேசர் மாமன்னரின் பணியாளர்களாகிய நாங்கள் உமக்கு அடிபணிகிறோம். எங்களை உமது விருப்பப்படியே நடத்தும். மேலும் எங்களுடைய வீடுகள், நாடுகள், கோதுமை வயல்கள், ஆடு மாடுகள், எங்களுடைய குடியிருப்புகளில் உள்ள ஆட்டுக்கொட்டில்கள் அனைத்தும் உமக்கே சொந்தம். உமது விருப்பப்படியே அவற்றை பயன்படுத்தும். எங்கள் நகர்களும் உம்முடையவை, அவற்றின் குடிகள் உமக்கே அடிமைகள். எனவே நீர் வந்து உம் விருப்பப்படியே நடத்தும். அத்தூதர்கள் ஒலோபெரிடம் வந்து மேற்கண்ட செய்தியை அறிவித்தார்கள். இதை அறிந்ததும் அவன் தன் படையுடன் கடற்கரை பகுதிக்கு இறங்கி சென்று அரண்சூல் நகர்கள் அனைத்திலும் காவற்படைகளை அமர்த்தினான். அவற்றினின்று தேர்ந்தெடுத்த வீரர்களை தன் துணைப்படையாக வைத்து கொண்டான். அந்நகர்களின் மக்களும் அவற்றின் சுற்றுப்புறங்களில் வாழ்ந்தோர் அனைவரும் அவனுக்கு மாலை அணிவித்து முரசறைந்து நடனமாடி வரவேற்பு அளித்தனர். ஆயினும் அவர்களுடைய திருவிடங்களை எல்லாம் அவன் தகர்த்தெறிந்தான். தூய தோப்புகளை வெட்டி அழித்தான். ஏனெனில் எல்லா இனத்தாரும் நெபுகாத்நேசரை மட்டுமே வழிபட வேண்டும். எல்லா மொழியினரும் குலத்தினரும் அவனை மட்டுமே தெய்வமாக போற்ற வேண்டும் என்னும் நோக்கத்தோடு அந்நாடுகளின் தெய்வங்கள் அனைத்தையும் அழித்தொழிக்குமாறு அவனுக்கு ஆணையிடப்பட்டிருந்தது. பின்பு ஒலோபெரின் யூதேயாவின் மலைத்தொடருக்கு எதிரிலும் தோத்தானுக்கு அருகிலும் அமைந்திருந்த எஸ்திரலோனை நோக்கி சென்றான். கேபாய், சித்தோபொலி நகர்களுக்கு இடையே பாசறை அமைத்து தன் படைக்கு தேவையானவற்றையெல்லாம் திரட்ட 1 மாதம் முழுவதும் அங்கு தங்கியிருந்தான்.
யூதித்து அதிகாரம் 4. இஸ்ரேலின் எதிர்ப்பு. அசீரிய மன்னன் நெபுகாத்நேசருடைய படைத்தலைவன் ஒலோபெரின் வேற்றினத்தாருக்கு செய்திருந்த அனைத்தையும், அவன் எவ்வாறு அவர்களின் கோவில்கள் எல்லாவற்றையும் சூறையாடி தகர்த்தெறிந்தான் என்பதையும் யூதேயாவில் வாழ்ந்து வந்த இஸ்ரேலர் கேள்விப்பட்டனர். எனவே அவன் வருவதை அறிந்து பெரிதும் அஞ்சினார்கள். எருசலேமை குறித்தும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கோவிலை குறித்தும் கலங்கினார்கள். ஏனெனில் சற்று முன்னரே அவர்கள் தங்கள் அடிமை வாழ்விலிருந்து விடுதலை பெற்றிருந்தார்கள். யூதேயா நாட்டு மக்கள் யாவரும் அண்மையில்தான் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தார்கள். தீட்டுப்பட்டிருந்த தூய கலன்களும் பலிபீடமும் கோவிலும் மீண்டும் தூய்மைப்படுத்தப்பட்டிருந்தன. அவர்கள் சமாரியா நாடு முழுவதற்கும் கோனா, பெத்கோரோன், பெல், மாயீம், எரிகோ, கோபா, ஐசொரா, சாலேம் பள்ளத்தாக்கு ஆகிய நகர்களுக்கும் செய்தி அனுப்பினார்கள். உடனே அவர்கள் உயர்ந்த மலையுச்சிகளை கைப்பற்றி அங்கு இருந்த ஊர்களை காவலரண் செய்து வலுப்படுத்தினார்கள். அவர்களின் வயல்கள் அண்மையிலேயே அறுவடையாகி இருந்ததால் போருக்கு முன்னேற்பாடாக உணவுப் பொருள்களை சேகரித்தார்கள். அக்காலத்தில் எருசலேமில் இருந்த தலைமை குரு யோவாக்கிம் என்பவர் எஸ்திரலோனுக்கு எதிரிலும் தோத்தான் சமவெளிக்கு அருகிலும் அமைந்திருந்த பெத்தூலியா, பெத்தமஸ்தாயிம் ஆகிய நகர்களின் மக்களுக்கு மடல் எழுதி அனுப்பினார். யூதேயாவுக்குள் நுழைவதற்குரிய மலைப்பாதைகளை கைப்பற்றுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஒரே நேரத்தில் இருவர் மட்டுமே செல்லக்கூடிய அளவுக்கு அவை குறுகியனவாய் இருந்ததால் தாக்குவதற்காக மேலே ஏறி வரும் எவரையும் தடுப்பதற்கு எளிதாயிருந்தது. தலைமை குரு யோவாக்கிமும் எருசலேமில் குழுமியிருந்த இஸ்ரேல் மக்களின் ஆட்சி மன்ற உறுப்பினர்களும் ஆணையிட்டபடி இஸ்ரேலர் செய்து முடித்தனர். பொது மன்றாட்டும் நோன்பும். இஸ்ரேலின் ஆண்கள் யாவரும் கடவுளை நோக்கி மிகுந்த ஆர்வத்துடன் கூக்குரலிட்டார்கள். நோன்பிருந்து தங்களையே தாழ்த்தி கொண்டார்கள். அவர்களும் அவர்களுடைய மனைவியர், மக்கள், கால்நடைகள், உடன்வாழ் அந்நியர்கள், கூலியாள்கள், அடிமைகள் ஆகிய அனைவரும் இடுப்பில் சாக்கு உடை அணிந்து கொண்டனர். எருசலேமில் வாழ்ந்து வந்த இஸ்ரேலிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் ஆகிய அனைவரும் தலையில் சாம்பலை தூவி கொண்டனர். சாக்கை விரித்து கோவிலின் முகப்பில் ஆண்டவர் திருமுன் குப்புற விழுந்தனர். பிறகு அவர்கள் பலிபீடத்தையும் சாக்கினால் மூடினார்கள். இஸ்ரேலின் கடவுளை நோக்கி தங்கள் குழந்தைகள் அடிமை வாழ்வுக்கு கையளிக்கப்படாதவாறும், மனைவியர் கவர்ந்து செல்லப்படாதவாறும், உரிமை சொத்தாகிய நகர்கள் அழிவுறாதவாறும், வேற்றினத்தார் ஏளனம் செய்யும் அளவுக்கு திருவிடம் தீட்டுப்பட்டு வெளியுறாதவாறும் காத்திடும்படி ஒரே குரலில் மனமுருகி மன்றாடினார்கள். ஆண்டவர் அவர்களது குரலுக்கு செவிசாய்த்தார். அவர்களது கடன் துன்பத்தை கண்ணூற்றார். ஏனெனில் யூதேயா முழுவதிலும் எருசலேமில் எல்லாம் வல்ல ஆண்டவரது கோவில் முன்னிலையிலும் மக்கள் பல நாள் நோன்பிருந்தார்கள். தலைமை குரு யோவாக்கிமும் ஆண்டவர் திருமுன் பணிபுரிந்த குருக்கள் அனைவரும் திருவழிபாட்டு பணியாளர்களும் இடுப்பில் சாக்கு உடை அணிந்து கொண்டு அன்றாட எரிபலிகளையும் மக்களின் நேர்ச்சைகளையும் தன்னார்வ காணிக்கைகளையும் செலுத்தினார்கள். தங்கள் தலைப்பாகை மேல் சாம்பலை தூவிக்கொண்டு இஸ்ரேலினம் அனைத்தின் மீதும் ஆண்டவர் இன்முகம் காட்டுமாறு முழு வலிமையோடும் அவரை நோக்கி கூக்குரல் இட்டார்கள். யூதித்து அதிகாரம் 5. இஸ்ரேலோடு போரிட திட்டம். இஸ்ரேல் மக்கள் போருக்கு ஆயத்தமாகி விட்டார்கள். மலைப்பாதைகளை மூடிவிட்டார்கள். உயர்ந்த மலையுச்சிகளை காவலரண் செய்து வலிமைப்படுத்தியுள்ளார்கள். சமவெளிகளில் வழித்தடைகளை அமைத்துள்ளார்கள் என்று அசீரியரின் படைத்தலைவன் ஒலோபெரினுக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் கடும் சினமுற்றான். மூவாபு நாட்டு தலைவர்கள், அம்மோன் நாட்டு படைத்தலைவர்கள், கடலோர பகுதிகளின் ஆளுநர்கள் ஆகிய அனைவரையும் அழைத்தான். கானா நாட்டு மக்களே, எனக்கு மறுமொழி கூறுங்கள். மலைநாட்டில் வாழும் இந்த மக்கள் யார்? இவர்கள் குடியிருக்கும் நகர்கள் யாவை? இவர்களுடைய படை வீரர்களின் எண்ணிக்கை என்ன? இவர்களுடைய ஆற்றலும் வலிமையும் எதில் அடங்கும்? இவர்களின் மன்னர் யார்? இவர்களுடைய படைத்தலைவன் யார்? மேற்கு நாடுகளில் குடியிருக்கும் எல்லா மக்கள் நடுவிலும் இவர்கள் மட்டும் வந்து என்னை சந்திக்க மறுத்தது ஏன் என்று அவர்களை வினவினான். அக்கியோரின் உரை. அம்மோனியர் யாவருக்கும் தலைவரான அக்கியோர் ஒலோபெரினிடம் பின்வருமாறு கூறினார். என் தலைவரே, உம் பணியாளனின் வாயினின்று வரும் சொல்லை கேளும். மலை நாட்டில் உமக்கு அருகே வாழ்பவர்களான இந்த மக்களை பற்றிய உண்மையை உமக்கு எடுத்துரைப்பேன். உம் பணியாளனின் வாயினின்று பொய் எதுவும் வராது. இந்த மக்கள் கல்தேயரின் வழிமரபினர். கல்தேய நாட்டில் வாழ்ந்த தங்கள் மூதாதையரின் தெய்வங்களை இவர்கள் வழிபட விரும்பாததால் ஒரு காலத்தில் மெசபத்தோமியாவில் குடியேறினார்கள். அதாவது தங்கள் மூதாதையரின் வழியை விட்டுவிட்டு தாங்கள் அறிய வந்த கடவுளான விண்ணக இறைவனை தொழுதார்கள்.
இதனால் கல்தேயர் தங்கள் தெய்வங்களின் முன்னிலையில் நின்று இவர்களை விரட்டி அடித்த பொழுது இவர்கள் மெசபொத்தோமியாவுக்கு தப்பியோடி அங்கு நீண்ட நாள் தங்கியிருந்தார்கள். பின்னர் தாங்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு கானான் நாட்டுக்கு செல்லுமாறு அவர்களுடைய கடவுள் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவ்வாறே அவர்கள் அங்கு குடியேறி பொன், வெள்ளி, பெருந்திரளான கால்நடைகள் ஆகியவற்றால் வளமையுற்றார்கள். கானான் நாடெங்கும் பஞ்சம் நிலவிய பொழுது அவர்கள் எகிப்து நாட்டுக்கு சென்றார்கள். அங்கு உணவு வளம் நீடித்தவரை தங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவர்களது இனம் எண்ண முடியாத அளவுக்கு பழுகி பெருகியது. ஆகையால் எகிப்து மன்னன் அவர்கள் மீது பகைமை கொண்டு செங்கல் செய்யும் கடினமான வேலையை அவர்கள் மீது வஞ்சகமாய் சுமத்தினான். அவர்களை கொடுமைப்படுத்தி அடிமைகள் ஆக்கினான். எனவே அவர்கள் தங்கள் கடவுளை நோக்கி கூக்குரல் இட்டார்கள். அவரும் எகிப்து நாடு முழுவதையும் தீரா கொள்ளை நோயால் தாக்கினார். ஆகையால் எகிப்தியர் அவர்களை தங்களிடமிருந்து விரட்டி அடித்தனர். அப்பொழுது கடவுள் அவர்கள் கண்முன் செங்கடலை வறண்டு போக செய்தார். அவர் சீனாய், காதேசு, பர்னேயா வழியாக அவர்களை நடத்தி செல்ல அவர்கள் பாலை நிலத்தில் வாழ்ந்த யாவரையும் விரட்டி அடித்தார்கள். பின்னர் எமோரியரின் நாட்டில் குடியேறினார்கள். தங்களின் வலிமையால் கெஸ்போனியர் யாவரையும் அழித்தொழித்தார்கள். யோர்தான் ஆற்றை கடந்து மலை நாடு முழுவதையும் தங்கள் உடைமையாக்கி கொண்டார்கள். கானானியர், பெரிசியர், எபூசியர், செக்கேமியர் ஆகியோரையும் கிர்காசியர் அனைவரையும் அங்கிருந்து துரத்திவிட்டு அங்கே நீண்ட நாள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தங்கள் கடவுள் முன்னிலையில் பாவம் செய்யாத வரையில் வளமுடன் வாழ்ந்தார்கள். ஏனெனில் அநீதியை வெறுக்கும் கடவுள் அவர்கள் நடுவே இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கென்று அவர் வகுத்து கொடுத்திருந்த வழியை விட்டு விலகி சென்றபோது அவர்கள் பல போர்களால் பெரிதும் அழிந்தார்கள். அயல் நாட்டுக்கு கைதிகளாய் கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்களுடைய கடவுளின் கோவில் தரைமட்டமானது. அவர்களின் நகர்களை பகைவர்கள் கைப்பற்றினார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் தங்கள் கடவுளிடம் மனம் திரும்பி வந்துள்ளார்கள். தங்கள் சிதறடிக்கப்பட்ட இடங்களில் இருந்து திரும்பி வந்துள்ளார்கள். தங்களது திருவிடம் அமைந்துள்ள எருசலேமை மீண்டும் உரிமையாக்கி கொண்டுள்ளார்கள். பாலடைந்து கிடந்த மலை நாட்டில் மீண்டும் குடியேறியுள்ளார்கள். எனவே தலைவர் பெருமானே, இப்போது இந்த மக்களிடம் தவறு ஏதேனும் காணப்பட்டால், இவர்கள் தங்களின் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருந்தால், இவர்கள் செய்த பாவத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியுமானால் நாம் புறப்பட்டு சென்று இவர்களை போரில் முறியடிக்கலாம். ஆனால் இந்த இனத்தாரிடம் குற்றம் ஒன்றும் இல்லையானால் என் தலைவரே இவர்களை தாக்காது விட்டுவிடும். இல்லையெனில் இவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் இவர்கள் சார்பாக இருந்து இவர்களை பாதுகாக்க நாம் அனைத்துலகின் பழிப்புக்கும் உள்ளாவோம். ஒலோபெரினின் மறுமொழி. அக்கியோர் பேசி முடித்தவுடன் கூடாரத்தை சூழ்ந்து நின்ற மக்கள் எல்லோரும் முறுமுறுத்தார்கள். ஒலோபெரினின் அலுவலர்களும் கடலோரத்திலும் மோவாபிலும் வாழ்ந்தோர் யாவரும் அக்கியோரை கொன்று போடுங்கள், இஸ்ரேலருக்கு நாம் அஞ்ச தேவையில்லை, ஏனெனில் அம்மக்கள் கடுமையாய் போரிடும் வலிமையோ ஆற்றலோ அற்றவர்கள். ஆகவே ஒலோபெரின், எம் தலைவரே, நாம் மேலே முன்னேறி செல்வோம், உமது பெரும் படைக்கு அவர்கள் இரையாவார்கள் என்று கூறினர். யூதித்து அதிகாரம் 6. ஆட்சி மன்றத்துக்கு வெளியே நின்ற கூட்டம் எழுப்பிய கூச்சல் ஓய்ந்த பின் அசீரிய படைத்தலைவன் ஒலோபெரின் அயல்நாட்டினர் அனைவரின் முன்னிலையிலும் அக்கியோரிடமும் மூவாபியர் அனைவரிடமும் பின்வருமாறு கூறினான். இஸ்ரேல் இனத்தாரோடு போரிட வேண்டாம், ஏனெனில் அவர்கள் கடவுள் அவர்களை பாதுகாப்பார் என எங்களுக்கு இன்று இறைவாக்குரைக்க அக்கியோரே நீர் யார்? எப்ராஹிமின் கூலிப்படைகளே நீர் யார்? நெபுகாத்நேசரை தவிர வேறு தெய்வம் உளரோ? அவர் தம் படையை அனுப்பி இஸ்ரேலரை உலகிலிருந்து அழித்தொழிப்பார். அவர்களின் கடவுள் அவர்களை காப்பாற்ற மாட்டார். ஆனால் மன்னரின் பணியாளர்களாகிய நாங்கள் அவர்கள் எல்லோரையும் ஓர் ஆளை வீழ்த்துவது போல் எளிதாக கொன்றளிப்போம். எங்கள் குதிரைப்படை அவர்கள் எதிர்த்து நிற்க முடியாது. இப்படைகளை கொண்டு அவர்களை தீக்கிரையாக்குவோம். அவர்களின் மலைகள் எங்கும் அவர்களது குருதி வழிந்தோடும். அவர்களின் சமவெளிகள் அவர்களுடைய சடலங்களால் நிரம்பும். அவர்களால் எங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் முற்றிலும் அழிக்கப்படுவார்கள் என்கிறார் உலகிற்கெல்லாம் தலைவரான நெபுகாத்நேசர் மன்னர். அவர் உரைத்து விட்டார். அவர் உரைத்த சொல் எதுவும் பொய்க்காது. இன்று இச்சொற்களை பிதற்றிய அக்கியோரே, நீர் அம்மோனியரின் கைக்கூலி, நயவஞ்சகன். இன்று முதல் எகிப்தினின்று வெளிவந்த இந்த இனத்தை நான் பழிவாங்கும் வரை நீ என் முகத்தில் விழிக்காதே. நான் திரும்பி வரும்பொழுது என் படையின் வாளும் என் பணியாளர்களின் வேலும் உன் விழாவை குத்தி ஊடுருவும். இஸ்ரேலரோடு நீயும் வெட்டி வீழ்த்தப்படுவாய். இப்போது என் பணியாளர்கள் உன்னை மலைநாட்டுக்கு கொண்டு செல்வார்கள். மலை பாதை அருகே உள்ள நகர் ஒன்றில் உன்னை விட்டு விடுவார்கள். இஸ்ரேலரோடு அழிக்கப்படும் வரை நீ சாக மாட்டாய். அவர்கள் பிடிபட மாட்டார்கள் என நீ மனமாற நம்பினால் பிறகு ஏன் உன் முகம் வாட்டமுற வேண்டும்? நான் கூறிவிட்டேன், என் சொற்களில் எதுவும் பொய்க்காது.
அக்கியோர் இஸ்ரேலரிடம் கையளிக்கப்படல். அக்கியோரை பிடித்து பெத்தூலியாவுக்கு கொண்டு போய் இஸ்ரேல் மக்களிடம் ஒப்படைக்கும்படி ஒலோபெரின் தன் கூடாரத்தில் பணியாற்றிய பணியாளர்களுக்கு கட்டளையிட்டான். எனவே பணியாளர்கள் அவனை பிடித்து பாசறைக்கு வெளியே சமவெளிக்கு கொண்டு சென்றார்கள். அங்கிருந்து மலைநாட்டுக்கு போய் பெத்தூலியாவின் அடிவாரத்தில் இருந்த நீரூற்றுகளை அடைந்தார்கள். அந்நகரின் ஆண்கள் அவர்களை மலையுச்சியில் கண்டபொழுது தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு நகரிலிருந்து வெளியேறி மலையுச்சிக்கு ஏறி சென்றார்கள். கவன் வீசுவோர் அனைவரும் ஒலோபெரின் பணியாளர் மீது கற்களை எறிந்து இவர்கள் மேலே ஏறி வராதவாறு தடுத்தார்கள். எனவே இவர்கள் மலை இடுக்கில் பதுங்கி கொண்டு அக்கியோரை கட்டி மலை அடிவாரத்தில் கிடத்திவிட்டு தங்கள் தலைவனிடம் திரும்பினார்கள். அப்பொழுது இஸ்ரேலர் தங்கள் நகரில் இருந்து கீழே இறங்கி வந்து அக்கியோரை கட்டவிழ்த்து பெத்தூலியாவுக்கு அழைத்து சென்று தங்கள் நகர பெரியோர் முன் அவரை நிறுத்தினர். அக்காலத்தில் சிமியோன் குலத்தை சேர்ந்த மீகாவின் மகன் ஊசியா, கொதொனியேலின் மகன் காபிரி, மெல்கியேலின் மகன் கார்மி ஆகியோர் நகர பெரியோராய் விளங்கினர். அவர்கள் நகரின் மூப்பர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள். மக்கள் நடுவில் அக்கியோரை நிற்க வைத்தார்கள். உடனே இளைஞர்கள், பெண்கள் ஆகிய அனைவரும் கூட்டம் நடந்த இடத்திற்கு ஓடி வந்தார்கள். அப்பொழுது ஊசியா நிகழ்ந்தது என்ன என்று அக்கியோரை வினவினார். அவர் மறுமொழியாக, ஒலோபெரினின் ஆட்சி மன்றத்தில் நடந்தது, அசீரியரின் தலைவர்கள் முன்னிலையில் தான் எடுத்து சொன்னது. இஸ்ரேல் இனத்தாருக்கு எதிராக தான் செய்யவிருந்ததை ஒலோபெரின் இருமாப்புடன் உரைத்தது ஆகிய அனைத்தையும் அவர்களுக்கு தெரிவித்தார். இதனால் மக்கள் குப்புற விழுந்து கடவுளை தொழுதார்கள். விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் பகைவர்களின் இருமாப்பை பாரும். எங்களுடைய இனத்தாரின் தாழ்நிலையை கண்டு மனம் இறங்கும். இன்று தங்களையே உமக்கென்று அர்ப்பணித்து கொண்ட மக்களை கண்ணோக்கும் என்று மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் அக்கியோருக்கு ஆறுதல் கூறி அவரை பெரிதும் பாராட்டினார்கள். ஊசியா அவரை கூட்டத்திலிருந்து தம் வீட்டுக்கு அழைத்து சென்று மூப்பர்களோடு விருந்தளித்தார். அவர்கள் இஸ்ரேலின் கடவுளது துணையை வேண்டி அன்று இரவு முழுவதும் மன்றாடினார்கள். யூதித்து அதிகாரம் 7. பெத்தூலியா மீது முற்றுகை. மறுநாள் ஒலோபெரின் தன் படை முழுவதற்கும் தன்னுடன் சேர்ந்து போரிட வந்திருந்த எல்லா வீரர்களுக்கும் கட்டளையிட்டு பெத்தூலியாவை எதிர்த்து படையெடுத்து சென்று மலை பாதைகளை கைப்பற்றவும் இஸ்ரேலருக்கு எதிராய் போர் தொடுக்கவும் கூறினான். அன்றைய படை வீரர் யாவரும் அணிவகுத்து சென்றனர். அவர்களின் எண்ணிக்கை வருமாறு: காலாட்படையினர் 1,70,000, குதிரைப்படையினர் 12,000 மற்றும் தேவையான பொருள்களை கால்நடையாய் எடுத்து சென்றோர் மாபெரும் தொகையினர். அவர்கள் பெத்தூலியாவுக்கு அருகே பள்ளத்தாக்கில் நீரூற்றையொட்டிய பாசறை அமைத்தார்கள். அளவில் தோத்தானிலிருந்து பெல்பாயிம் வரையிலும், நீள அளவில் பெத்தூலியாவிலிருந்து எஸ்ரலோனுக்கு எதிரே இருந்த கியமோன் வரையிலும் பரவியிருந்தார்கள். இஸ்ரேலர் பெருந்திரளாய் வந்த பகைவர்களை கண்டு மிகவும் நடுங்கினர். இவர்கள் நாடு முழுவதும் இப்போது விழுங்கப் போகிறார்கள். உயர்ந்த மலைகளோ பள்ளத்தாக்குகளோ குன்றுகளோ அவர்களின் பலுவை தாங்கா என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார். எனினும் அவர்கள் ஒவ்வொருவரும் படைக்கலம் தாங்கியவராய் தங்கள் காவல் மாடங்களில் தீமூட்டி அன்று இரவு முழுவதும் காவல் புரிந்தார்கள். 2ஆம் நாள் ஒலோபெரின் தன் குதிரைப்படை முழுவதையும் பெத்தூலியாவில் இருந்த இஸ்ரேலர் காணும்படி அணிவகுத்து செல்லுமாறு செய்தான். இஸ்ரேலருடைய நகருக்கு செல்லும் வழிகளை மேற்பார்வையிட்டான். நீரூற்றுகளை தேடி பார்த்து கைப்பற்றி படை வீரர்களை அவற்றுக்கு காவலாக நிறுத்தினான். பிறகு தன் படையிடம் திரும்பினான். ஏதோமிய மக்களுடைய ஆளுநர்கள் அனைவரும், மோவாபிய மக்களின் தலைவர்கள் அனைவரும், கடலோர பகுதிகளின் படைத்தலைவர்களும் அவனிடம் வந்து பின்வருமாறு கூறினார்கள்: எங்கள் தலைவரே, உமது படைக்கு தோல்வி ஏற்படாமல் இருக்க நாங்கள் சொல்வதை கேளும். இந்த இஸ்ரேல் மக்கள் தங்கள் ஈட்டிகளை அல்ல, தாங்கள் வாழும் உயர்ந்த மலைகளையே நம்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மலையுச்சிகளுக்கு ஏறி செல்வது எளிதன்று. ஆகவே தலைவரே, வழக்கமான அணிவகுப்பு முறையை மாற்றி அமைத்து போர் புரிந்தால் உம் ஆள்களுள் ஒருவர் கூட அழிய மாட்டார். உமது கூடாரத்திலேயே நீர் தங்கியிரும். உம்முடைய படை வீரர்கள் எல்லோரும் தங்களது இடத்திலேயே இருக்கட்டும். ஆனால் பணியாளர்கள் மலையடிவாரத்திலிருந்து சுரக்கும் நீரூற்றை கைப்பற்றி கொள்ளட்டும். ஏனெனில் பெத்தூலியாவில் வாழ்பவர்கள் யாவரும் இதிலிருந்து தான் தண்ணீர் எடுக்கின்றனர். இதனால் தாகமே அவர்களை கொன்றுவிடும். அவர்கள் தங்களது நகரை கையளித்து விடுவார்கள். இதற்கிடையில் நாங்களும் எங்கள் ஆள்களும் அருகிலுள்ள மலையுச்சிகளுக்கு ஏறி சென்று அங்கு பாசறை அமைத்து ஒருவரும் நகரை விட்டு வெளியேறாதவாறு பார்த்து கொள்வோம். அவர்களும் அவர்களின் மனைவியரும் மக்களும் பசியால் நலிவுறுவார்கள். வாளுக்கு இரையாகும் முன்பே தாங்கள் வாழும் நகரின் தெருக்களில் அவர்கள் மடிந்து கிடப்பார்கள். அவர்கள் உம்மை அமைதியாய் ஏற்றுக்கொள்ளாமல் கிளர்ச்சி செய்ததற்கு தண்டனையாக அவர்களுக்கு இவ்வாறு தீங்கிழைப்பீர்.
அவர்களுடைய கூற்று ஒலோபெரினுக்கு அவனுடைய பணியாளர்கள் யாவருக்கும் ஏற்றதாய் இருந்தது. ஆகையால் அவர்கள் சொன்னபடியே செய்ய அவன் கட்டளையிட்டான். எனவே அம்மோனிய படை வீரர்கள் அசீரிய படை வீரர்கள் 5000 பேருடன் சேர்ந்து முன்னேறி சென்று பள்ளத்தாக்கில் பாசறை அமைத்து இஸ்ரேலருக்கு தண்ணீர் கிடைக்காதவாறு அவர்களின் நீரூற்றுகளை கைப்பற்றினார்கள். ஏசாவின் மக்களும் அம்மோனியரில் ஏறி சென்று மலைநாட்டில் தோத்தானுக்கு எதிரே பாசறை அமைத்தார்கள். தங்களுள் சிலரை தென்கிழக்கில் எக்ரபேலுக்கு எதிரில் அனுப்பினார்கள். இது மொக்மூர் என்ற ஓடை ஓரத்தில் அமைந்திருந்த கூசு என்ற இடத்துக்கு அருகே இருந்தது. அசீரியரின் எஞ்சிய வீரர்கள் சமவெளியில் பாசறை அமைத்து நாடு முழுவதையும் நிரப்பினார்கள். அவர்களுடைய கூடாரங்களும் பொருள்களும் பெரியதொரு பாசறையாக அமைந்து நெடுந்தொலை பரவியிருந்தன. உள்ளம் தளர்ந்து போன இஸ்ரவேலர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கதறினர். ஏனெனில் அவர்களை சூழ்ந்து கொண்ட பகைவர்களிடமிருந்து தப்பிக்க வழியே இல்லை. காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை அடங்கிய அசீரியரின் படைத்திரள் முழுவதும் 34 நாள் இஸ்ரவேலரை சூழ்ந்து கொள்ள பெத்தூலியாவில் வாழ்ந்தவர்கள் அனைவரும் தண்ணீர் கலன்களும் வெறுமையாயின. நீர்த்தொட்டிகள் வறண்டு கொண்டிருந்தன. ஒரு நாளாவது தாகம் தீர்க்க குடிக்க போதுமான தண்ணீர் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு குடிநீர் அளவோடு தான் கொடுக்கப்பட்டது. அவர்களின் குழந்தைகள் சோர்வுற்றார்கள். பெண்களும் இளைஞர்களும் தாகத்தால் மயக்கமடைந்து நகரின் தெருக்களிலும் வாயில்களிலும் விழுந்து கிடந்தார்கள். ஏனெனில் அவர்களிடம் வலுவே இல்லை. இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லோரும் மூசியாவிடமும் நகரின் பெரியோர்களிடமும் கூட்டமாய் சென்று உரத்த குரல் எழுப்பினார்கள். மூப்பர்கள் அனைவர் முன்னும் பின்வருமாறு கூறினார்கள்: நமக்கிடையே கடவுள் தீர்ப்பு வழங்கட்டும். அசீரியருடன் நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளாததால் நமக்கு பெரும் அநீதி இழைத்திருக்கிறீர்கள். இப்போது நமக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. நாம் தாகத்தாலும் பேரழிவாலும் அவர்கள் முன் தலைகுனியும்படி கடவுள் நம்மை அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார். உடனே அவர்களை அழையுங்கள். நகர் முழுவதையும் சூறையாடும்படி ஒலோபெரினின் வீரர்களிடமும் அவனுடைய படைகளிடமும் கையெழியுங்கள். ஏனெனில் அவர்களால் சிறைபிடிக்கப்படுவது நமக்கு மேலானது. அதனால் நாம் அவர்களுக்கு அடிமைகள் ஆவோம். ஆனால் நமது உயிர் காப்பாற்றப்படும். மேலும் நம் கண்முன்னேயே நம் குழந்தைகள் சாவதையும் நம் மனைவி மக்கள் உயிர் விடுவதையும் காண மாட்டோம். விண்ணையும் மண்ணையும் நம் கடவுளையும் நம் மூதாதையரின் ஆண்டவரையும் உங்களுக்கு எதிர்சாட்சிகளாக அழைக்கிறோம். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்பவும் நம் மூதாதையரின் பாவங்களுக்கு ஏற்பவும் நம்மை தண்டிப்பார். நாங்கள் சொன்னவாறு கடவுள் இன்று நிகழாமல் பார்த்து கொள்வாராக. அப்பொழுது மக்கள் கூட்டத்திலிருந்து ஒருமித்த பெரும் புலம்பல் எழுந்தது. அவர்கள் எல்லோரும் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் மன்றாடினார்கள். ஊசியா அவர்களை நோக்கி, சகோதரர்களை துணிவு கொள்ளுங்கள். மேலும் 5 நாளுக்கு பொறுத்து கொள்வோம். அதற்குள் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு இரக்கங்காட்டுவார். அவர் நம்மை முற்றிலும் புறக்கணித்து விடமாட்டார். 5 நாள் கடந்த பின்னும் நமக்கு உதவி ஏதும் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் சொன்னவாறே செய்கிறேன் என்று கூறினார். பிறகு மக்கள் கலைந்து தாங்கள் காவல் புரிய வேண்டிய இடங்களுக்கு அவர் போக செய்தார். அவர்கள் நகரின் மதில்களுக்கும் கோட்டைகளுக்கும் சென்றார்கள். பெண்களும் பிள்ளைகளும் அவரவர் தம் வீடுகளுக்கு திரும்பினார்கள். நகரமெங்கும் மக்கள் பெரிதும் சோர்வுற்றிருந்தார்கள். யூதித்து அதிகாரம் 8. யூதித்து வழியாக கிடைத்த வெற்றி. கைம்பென் யூதித்து. அக்காலத்தில் யூதித்து இதை பற்றி கேள்விப்பட்டார். யூதித்து மெராரியின் மகள். மெராரி ஓசின் மகன். ஓசு யோசேப்பின் மகன். யோசேப்பு ஒசியேலின் மகன். ஒசியேல் எல்கியாவின் மகன். எல்கியா அனனியாவின் மகன். அனனியா கிதியோனின் மகன். கிதியோன் ரெபாயிம் மகன். ரெபாயிம் அஹிக்தூபின் மகன். அஹிக்தூபு எலியாவின் மகன். எலியா இல்கியாவின் மகன். இல்கியா எலியாபின் மகன். எலியாபு நத்தனியேலின் மகன். நத்தனியேல் சலாமியேலின் மகன். சலாமியேல் சரசதாயின் மகன். சரசதாய் இஸ்ரேலின் மகன். யூதித்தின் கணவர் மனாசே. அவர்கள் இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். வார்கோதுமை அறுவடை காலத்தில் மனாசே இறந்து போனார். அவர் தம் வயலில் கதிர்களை சேர்த்து கட்டி கொண்டிருந்தவர்களை மேற்பார்வையிட்ட பொழுது கடும் வெயில் அவரது தலையை தாக்கவே அவர் படுத்த படுக்கையானார். பின் தம் நகரான பெத்தூலியாவில் உயிர் துறந்தார். தோத்தானுக்கும் பால்மோனுக்கும் இடையில் இருந்த வயலில் தம் மூதாதையரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். யூதித்து கைம்பெண் ஆனார். 3 ஆண்டு 4 மாதமாய் தம் இல்லத்திலேயே இருந்தார். தம் வீட்டின் மேல்தளத்தில் தமக்காக கூடாரம் ஒன்று அமைத்து கொண்டார். இடுப்பில் சாக்கு உடை உடுத்தியிருந்தார். கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை அணிந்திருந்தார். தம் கைமை காலத்தில் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளும் ஓய்வு நாள் அன்றும் அமாவாசைக்கு முந்தின நாளும் அமாவாசை அன்றும் இஸ்ரேல் இனத்தாருக்குரிய திருநாள்கள் மகிழ்ச்சியின் நாள்கள் தவிர மற்ற நாள்களில் நோன்பிருந்து வந்தார். அவர் பார்வைக்கு அழகானவர், தோற்றத்தில் எழில்மிக்கவர். ஆண் பெண் பணியாளர்களோடு
பொன், வெள்ளி, கால்நடைகள், வயல்கள் ஆகியவற்றை அவர் கணவர் மனாசே அவருக்கு விட்டு சென்றிருந்தார். இவையெல்லாம் யூதித்தின் உடைமையாயின. யூதித்து கடவுளுக்கு மிகவும் அஞ்சி நடந்தார். அவரை பற்றி யாரும் தவறாக பேசியதில்லை. யூதித்தும் நகரின் மூப்பர்களும். தண்ணீர் பஞ்சத்தால் மக்கள் மிகவும் சோர்வுற்று ஆளுநருக்கு எதிராக கூறியிருந்த கடஞ்சொற்களையும் 5 நாள்களுக்கு பின் நகரை அசிரியரிடம் கையளிக்கப் போவதாக ஊசியா ஆணையிட்டு கூறியிருந்த அனைத்தையும் யூதித்து கேள்வியுற்றார். உடனே தம் நகரின் மூப்பர்களை ஊசியா, காபிரி, கார்மி ஆகியோரை அழைத்து வருமாறு தன் உடைமைகளை எல்லாம் கண்காணித்து வந்த தம் பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தார். மூப்பர்கள் வந்தபோது யூதித்து, பெத்தூலியாவில் வாழும் மக்களின் ஆளுநர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இன்று மக்களிடம் நீங்கள் கூறிய சொற்கள் முறையற்றவை. ஆண்டவர் தம் மனத்தை மாற்றி குறித்த நாளுக்குள் நமக்கு உதவி அளிக்காவிடில் இந்த நகரை நம் எதிரிகளிடம் ஒப்புவிக்கப் போவதாக நீங்கள் உறுதி அளித்து கடவுள் மேல் ஆணையிட்டிருக்கிறீர்கள். இன்று கடவுளை சோதிக்க நீங்கள் யார்? மனிதர் நடுவே கடவுளுக்கு மேலாக உங்களையே உயர்த்தி கொள்ள நீங்கள் யார்? இப்போது எல்லாம் வல்ல ஆண்டவரை சோதிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எதையும் என்றுமே அறிந்து கொள்ளப் போவதில்லை. மனித உள்ளத்தின் ஆழத்தையே நீங்கள் காண முடியாது. மனித மனம் நினைப்பதையே நீங்கள் உணர முடியாது. அவ்வாறிருக்க இவற்றையெல்லாம் படைத்த கடவுளை எவ்வாறு உங்களால் தேடி அறிய முடியும்? அவருடைய எண்ணத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய திட்டத்தை எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? சகோதரர்களே, நம் கடவுளாகிய ஆண்டவரின் சினத்தை தூண்டிவிடாதீர்கள். இந்த 5 நாள்களில் நமக்கு உதவி புரிய அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் அவருக்கு விருப்பமான எந்த நேரத்திலும் நம்மை பாதுகாக்கவோ நம் பகைவர்கள் காண நம்மை அழித்து விடவோ அவருக்கு ஆற்றல் உண்டு. நம் கடவுளாகிய ஆண்டவரின் திட்டங்களுக்கு நிபந்தனை விதிக்காதீர்கள். ஏனெனில் மனிதரை அச்சுறுத்துவது போல கடவுளை அச்சுறுத்த முடியாது. மானிடரை மன்றாடினால் மாற்றுவது போல் ஆண்டவரையும் மாற்ற முடியாது. எனவே அவரிடமிருந்து மீட்பை எதிர்பார்ப்பவர்களாய் நமக்கு உதவி செய்ய அவரை மன்றாடுவோம். அவருக்கு விருப்பமானால் அவர் நமது மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பார். முற்காலத்தில் நடந்தது போல நம் தலைமுறையில் நாம் வாழும் இக்காலத்தில் நம்மில் எந்த குலமோ குடும்பமோ நாடோ நகரமோ கையால் உருவாக்கப்பட்ட சிலைகளை தெய்வங்களாக வணங்கியதில்லை. அவ்வாறு வணங்கியதால் தான் நம் மூதாதையர் வாளுக்கிரையாகி சூறையாடப்பட்டு நம் எதிரிகளின் முன்னிலையில் அறவே அழிந்தார்கள். நம் ஆண்டவரை தவிர வேறு கடவுளை அறிந்ததில்லை. அதனால் அவர் நம்மையோ நம் இனத்தாருள் எவரையுமோ வெறுத்து ஒதுக்க மாட்டார் என நம்புகிறோம். நாம் பிடிபட்டால் யூதேயா முழுவதுமே பிடிபடும். நம் தெருவிடம் கொள்ளையடிக்கப்படும். அதன் தூய்மை கேட்டுக்கு கழுவாயாக நாம் குருதி சிந்த வேண்டியிருக்கும். நம் சகோதரர்களின் படுகொலை, நாட்டின் சிறைப்பட்ட நிலை, நமது உரிமை சொத்தின் பால்நிலை ஆகியவற்றுக்கெல்லாம் நாம் அடிமைகளாய் இருக்கும் இடமெங்கும் வேற்றினத்தார் நடுவே நாம் பொறுப்பேற்க செய்வார். நம்மை அடிமைப்படுத்தியோர் முன்னிலையில் ஏளன பேச்சுக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாவும். நம்முடைய அடிமை நிலை நமக்கு சாதகமாய் அமையாது. நம் கடவுளாகிய ஆண்டவர் அதை நமக்கு இகழ்ச்சியாக மாற்றுவார். உடன்பிறப்புகளே, இவ்வேளையில் நம் சகோதரர்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக விளங்குவோம். ஏனென்றால் அவர்கள் உயிர் நம் கையில் உள்ளது. அவ்வாறு திருவிடமும் கோவிலும் பலிபீடமும் நம் பொறுப்பில் உள்ளன. எனினும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல நம்மையும் சோதிக்கிறார். அவர் அப்ரஹாமுக்கு என்ன செய்தார் என்பதையும் ஈசாக்கை எவ்வாறு சோதித்தார் என்பதையும், யாக்கோபு தம் தாய்மாமன் லாபானின் ஆடுகளை விட மெசபத்தோமியாவில் மேய்ந்து கொண்டிருந்த போது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் எண்ணி பாருங்கள். ஆண்டவர் இவ்வாறு அவர்களின் உள்ளங்களை சோதித்தறியும் பொருட்டு அவர்களை நெருப்பில் புடமிட்டது போல நம்மை புடமிடவில்லை. நம்மை பழிவாங்கவும் இல்லை. ஆனால் தமக்கு நெருக்கமாய் உள்ளோரை எச்சரிக்கும்படி தண்டிக்கிறார். பின் ஊசியா யூதித்திடம் மறுமொழியாக, நீ சொன்னதெல்லாம் உண்மையே. உன் சொற்களை மறுத்து பேசுவார் யாரும் இல்லை. உனது ஞானம் முதன்முறையாக இன்று வெளிப்படவில்லை. உன் இளமை முதலே உன் அறிவு கூர்மையை மக்கள் யாவரும் அறிவர். நீ நல்ல உள்ளம் கொண்டவள். ஆனால் மக்கள் கடுந்தாகங்கொள்ளவே நாங்கள் முன்பு உறுதி கூறியவாறு செயலாற்றவும் அதை மீறாதவாறு ஆணையிடவும் எங்களை கட்டாயப்படுத்தினார்கள். நீ இறைப்பற்றுள்ள பெண் ஆகையால் இப்போது நமக்காக இறைவனிடம் மன்றாடினால் ஆண்டவர் மழை பொழிய செய்து நம் நீர்த்தொட்டிகளை நிரப்புவார். நாம் இனியும் தாகத்தால் சோர்வு அடைய மாட்டோம் என்றார்.
அதற்கு யூதித்து அவர்களிடம், நான் சொல்வதை கேளுங்கள். நான் செய்யப்போகும் செயல் நம் வழிமுறையினர் நடுவே தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூறப்படும். நீங்கள் இன்று இரவு நகர வாயில் அருகே வந்து நில்லுங்கள். அப்போது நான் என் பணிப்பெண்ணுடன் வெளியே செல்வேன். நீங்கள் நகரை நம் பகைவர்களிடம் கையளிக்கப் போவதாக உறுதியளித்த அந்த நாளுக்குள் ஆண்டவர் என் வழியாக இஸ்ரேலை விடுவிப்பார். நான் செய்யப்போவது பற்றி நீங்கள் ஒன்றும் என்னிடம் கேட்காதீர்கள். நான் அதை செய்து முடிக்கும் வரை எதுவும் சொல்ல மாட்டேன் என்றார். அதற்கு ஊசியாவும் ஆளுநர்களும் அவரிடம், நலமே சென்று வா, கடவுளாகிய ஆண்டவர் நம் பகைவர்களை பழிவாங்க உன்னை வழி நடத்தட்டும் என்றார்கள். பிறகு அவர்கள் அவரது கூடாரத்தை விட்டு தாங்கள் காவல் புரிய வேண்டிய இடங்களுக்கு திரும்பினார்கள். யூதித்து அதிகாரம் 9. யூதித்தின் மன்றாட்டு. யூதித்து குப்புற விழுந்தார். தலையில் சாம்பலை தூவி கொண்டார். தாம் அணிந்திருந்த சாக்கு உடையை களைந்தார். எருசலேமில் கடவுளின் இல்லத்தில் அன்றைய மாலை தூப வழிபாடு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். என் மூதாதையான சிமியோனின் கடவுளாகிய ஆண்டவரே, அயல் நாட்டாரை பழிவாங்குமாறு அவரது கையில் ஒரு வாளை கொடுத்தீர். அவர்கள் ஒரு கன்னி பெண்ணை கரைப்படுத்துவதற்காக அவளது இடைக்கச்சையை தளர்த்தினார்கள். அவளை இழிவுபடுத்துவதற்காக அவளது ஆடையை கிழித்தார்கள். அவளை பழிக்குள்ளாக்குவதற்காக அவளது கருப்பையை தீட்டுப்படுத்தினார்கள். இவ்வாறு செய்யலாகாது என்று நீர் உரைத்திருந்தும் அதற்கு மாறாக அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே அவர்களின் ஆளுநர்கள் கொல்லப்பட ஒப்புவித்தீர். வஞ்சனையால் கரைப்பட்ட அவர்களது படுக்கை குருதி தோய்ந்திருக்க செய்தீர். அடிமைகளை அவர்களுடைய தலைவர்களோடும் தலைவர்களை அவர்களுடைய அரியணைகளோடும் அடித்து நொறுக்கினீர். மேலும் அவர்களுடைய மனைவியர் கவர்ந்து செல்லப்படவும் புதல்வியர் சிறைப்படுத்தப்படவும் கொள்ளை பொருள்கள் அனைத்தும் அன்பான மக்களால் பகிர்ந்து கொள்ளப்படவும் நீர் ஒப்புவித்தீர். மக்கள் மீது பற்றார்வம் கொண்டு தங்கள் குருதியால் ஏற்பட்ட தீட்டை அருவறுத்து நீர் உதவி அளிக்கும்படி உம்மை மன்றாடினார்கள். கடவுளே, என் கடவுளே, கைம்பெண்ணாகி எனக்கும் செவிசாய் தருளும். அப்போது நடந்தவை, அதற்கு முன்னும் பின்னும் நடந்தவை ஆகிய அனைத்தையும் செய்தவர் நீரே. இப்போது நிகழ்வனவற்றையும் இனி நிகழவிருப்பனவற்றையும் நீரே திட்டமிட்டுள்ளீர். நீர் திட்டமிட்டவை எல்லாம் நிறைவேறின. நீர் திட்டமிட்டவை அனைத்தும் உம்முன் என்று இதோ உள்ளோம் என்றன. உம் வழிகள் எல்லாம் ஆயத்தமாய் உள்ளன. உம் தீர்ப்பு முன்னறிவு மிக்கது. இப்போது அசீரியர்கள் பெருந்திரளான படையோடு வந்திருக்கின்றார்கள். தங்கள் குதிரைகளின் பொருட்டும் குதிரை வீரர்களின் பொருட்டும் இருமாப்பு கொண்டுள்ளார்கள். தங்கள் காலாட்களின் வலிமையால் செருக்கு கொண்டுள்ளார்கள். கேடயம், ஈட்டி, வில், கவன் ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆனால் போர்களை முறியடிக்கும் ஆண்டவர் நீர் என்பதை அவர்கள் அறியார்கள். ஆண்டவர் என்பது உமது பெயர். உமது ஆற்றலால் அவர்களது வலிமையை அடக்கிவிடும். உமது சினத்தால் அவர்களின் திறத்தை அழித்துவிடும். ஏனெனில் உமது திருவிடத்தை கரைப்படுத்தவும் உமது மாட்சிமிகு பெயர் விளங்கும் பேழையை தீட்டுப்படுத்தவும் உமது பலிபீடத்தின் கொம்புகளை வாளால் நொறுக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அவர்களுடைய இருமாப்பை உற்று நோக்கும். அவர்கள் தலைமேல் உமது சினத்தை கொட்டும். எனது திட்டத்தை செயல்படுத்த கைம்பெண்ணாகிய எனக்கு வலிமை தாரும். என் உதடுகளின் வஞ்சனையால் அடிமையை அவனுடைய ஆளுநனை அவனுடைய பணியாளனோடு தாக்கி வீழ்த்தும். அவர்களது செருக்கை ஒரு பெண்ணின் கைவன்மையால் நொறுக்கிவிடும். உமது வலிமை ஆள் எண்ணிக்கையை பொறுத்ததன்று, உமது ஆற்றல் வலிமை வாய்ந்தோரை பொறுத்ததன்று. நீர் தாழ்ந்தோரின் கடவுள், ஒடுக்கப்பட்டோரின் துணைவர், நலிவுற்றோரின் ஆதரவாளர், கைவிடப்பட்டோரின் காவலர், நம்பிக்கையற்றோரின் மீட்பர். என் மூதாதையின் கடவுளே, என் வேண்டுதலை கனிவோடு கேளும். இஸ்ரேலின் உரிமை சொத்தாகிய இறைவா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, நீரூற்றுகளை படைத்தவரே, படிப்புகளுக்கெல்லாம் மன்னரே, என் மன்றாட்டுக்கு பரிவோடு செவிசாயும். உமது உடன்படிக்கைக்கு, உமது தூய இல்லத்துக்கும் சியோன் மலைக்கும் உம் மக்கள் உரிமையாக்கி கொண்ட இல்லங்களுக்கும் எதிராக கொடியவற்றை திட்டமிட்டுள்ளோரை என் வஞ்சக சொற்கள் காயப்படுத்தி கொள்ள செய்யும். நீரே கடவுள் என்றும், எல்லா ஆற்றலும் வல்லமையும் கொண்ட கடவுள் என்றும், இஸ்ரேல் இனத்தை பாதுகாப்பவர் உம்மை தவிர வேறு எவரும் இல்லை என்றும் மக்களினம் முழுவதும் அதன் எல்லா குலங்களும் அறிய செய்யும். யூதித்து அதிகாரம் 10. யூதித்து ஒலோபெரினிடம் செல்லுதல். இஸ்ரேலின் கடவுளை நோக்கி யூதித்து கூக்குரலிடுவதை நிறுத்தி தம் அன்றாட்டை முடித்து கொண்டார். தாம் விழுந்து கிடந்த இடத்திலிருந்து எழுந்தார். தம் பணிப்பெண்ணை அழைத்தார். தாம் ஓய்வு நாள்களிலும் திருநாள்களிலும் தங்கி வந்த வீட்டுக்கு இறங்கி சென்றார். தாம் அணிந்திருந்த சாக்கு உடையை அகற்றினார். கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை களைந்தார். நீராடி விலை உயர்ந்த நறுமண எண்ணெய் பூசி வாரி முடித்து தலைமீது மணிமுடியை வைத்து கொண்டார். தம் கணவர் மனாசே இருந்தபோது தாம் உடுத்தி இருந்த பகட்டான ஆடைகளை அணிந்து கொண்டார்.
தம்மை காணும் ஆண்கள் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கும் வண்ணம் காலில் மிதியடி அணிந்தார். சிலம்பு, கைவலை, மோதிரம், காதணி போன்ற தம் அணிகலன்கள் அனைத்தையும் அணிந்து தம்மை பெரிதும் அழகுபடுத்தி கொண்டார். தம் பணிப்பெண்ணிடம் திராட்சை ரசம் நிறைந்த தோல்பையையும் எண்ணெய் அடங்கிய குப்பியையும் கொடுத்தார். வறுத்த தானியம், உலர்ந்த பழங்கள், நல்ல அப்பங்கள் ஆகியவற்றை ஒரு பையிலிட்டு நிறைத்தார். அவை அனைத்தையும் சேர்த்து கட்டி தூக்கி கொண்டு வருமாறு அவளிடம் கொடுத்தார். அவர்கள் இருவரும் பெத்தூலியா நகர வாயிலை நோக்கி சென்றார்கள். அங்கு ஊசியாவும் நகர மூப்பர்களான காபிரியும் கர்மியும் நின்று கொண்டிருக்க கண்டார்கள். இவர்கள் யூதித்தின் முகத்தோற்றம் வேறுபட்டிருப்பதையும் வழக்கத்திற்கு மாறாக ஆடை அணிந்திருப்பதையும் கண்டார்கள். அவரது அழகை கண்டு மிகவும் வியந்து, எங்கள் மூதாதையரின் கடவுள் உன் மீது அருள் பொழிவாராக, இஸ்ரேல் மக்களின் மாட்சியும் எருசலேமின் மேன்மையும் விளங்க உன் திட்டங்களை நிறைவேற்றுவாராக என்று வாழ்த்தினார்கள். யூதித்து கடவுளை தொழுத பின் அவர்களிடம், நகர வாயிலை எனக்கு திறந்துவிடுமாறு கட்டளையிடுங்கள். நீங்கள் என்னிடம் கூறியவற்றை நிறைவேற்ற நான் வெளியே செல்வேன் என்று வேண்டினார். அவர் கேட்டுக்கொண்டபடி அவருக்கு வாயிலை திறந்து விடுமாறு மூப்பர்கள் இளைஞர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இளைஞர்களும் அவ்வாறே செய்தார்கள். யூதித்து வெளியே செல்ல அவருடைய பணிப்பெண்ணும் அவரோடு சென்றாள். மலையிலிருந்து கீழே இறங்கி பள்ளத்தாக்கை கடக்கும் வரை நகர மாந்தர் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். அதன் பின் அவரை அவர்களால் காண முடியவில்லை. பெண்கள் இருவரும் பள்ளத்தாக்கில் நேரே சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அசீரியர்களின் சுற்று காவல் படை யூதித்தை எதிர்கொண்டது. அவர்கள் யூதித்தை பிடித்து, நீ எந்த நாட்டை சேர்ந்தவள், எங்கிருந்து வருகிறாய், எங்கு செல்கிறாய் என வினவினார்கள். அதற்கு அவர், நான் ஒரு எபிரேய பெண், ஆனால் எபிரேயர்களிடமிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு இரையாக போகிறார்கள். நானோ உங்கள் படைத்தலைவர் ஒலோபெரினை பார்த்து அவரிடம் உண்மை நிலையை எடுத்துரைக்க சென்று கொண்டிருக்கிறேன். அவர் மலைப்பகுதி முழுவதையும் கைப்பற்றக்கூடிய வழியை அவருக்கு காட்டுவேன். அவருடைய வீரர்களுள் யாரும் உயிர் இழக்க மாட்டார்கள். அவர்களின் உடலுக்கோ உயிருக்கோ எவ்வகை தீங்கும் நேராது என்றார். வீரர்கள் அவருடைய சொற்களை கேட்டு அவரை உற்று நோக்க அவருடைய முகம் எழில்மிக்கதாய் அவர்களுக்கு தோன்றியது. அப்பொழுது அவர்கள், எங்கள் தலைவரை காண விரைவாக கீழே இறங்கி வந்ததால் நீ உயிர் பிழைத்தாய். நீ இப்போது அவரது கூடாரத்துக்கு செல். எங்களுள் சிலர் உன்னை அழைத்து சென்று அவரிடம் ஒப்படைப்பர். நீ அவர் முன் இருக்கும்போது அஞ்சாதே. நீ எங்களிடம் சொன்னதே அவரிடம் தெரிவி. அவர் உன்னை நல்ல முறையில் நடத்துவார் என்றார்கள். யூதித்தையும் அவருடைய பணிப்பெண்ணையும் ஒலோபெரினிடம் அழைத்து செல்ல தங்களுள் 100 வீரர்களை தேர்ந்தெடுத்தார்கள். இவர்கள் பெண்கள் இருவரையும் ஒலோபெரினுடைய கூடாரத்துக்கு அழைத்து சென்றார்கள். யூதித்தின் வருகை பற்றிய செய்தி பாளையம் முழுவதும் பரவியதால் எங்கும் ஒரே பரபரப்பாய் இருந்தது. வீரர்கள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் ஒலோபெரினின் கூடாரத்துக்கு வெளியே காத்திருந்தார். அவரை பற்றி அவனிடம் தெரிவித்தார்கள். அவர்கள் அவரது அழகை கண்டு வியந்தார்கள். அவரை முன்னிட்டு இஸ்ரேல் மக்களை பற்றியும் வியந்தார்கள். இத்தகைய பெண்களை தங்களுடைய கொண்டிருக்கும் இந்த மக்களை யாரே இழிவாக கருதுவர்? இவர்களுள் ஒரு ஆணை கூட உயிரோடு விட்டு வைப்பது நல்லதென்று. அவர்களை விட்டு வைத்தால் உலகம் முழுவதையும் வஞ்சித்துவிட இவர்களால் முடியும் என்று தங்களுக்குள் பேசி கொண்டார்கள். யூதித்து ஒலோபெரின் சந்திப்பு. பிறகு ஒலோபெரின் காவலர்களும் பணியாளர்களும் அனைவரும் வெளியே வந்து யூதித்தை கூடாரத்துக்குள் அழைத்து சென்றார்கள். அப்போது பொன், மரகதம், விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட கருஞ்சிவப்பு துணியாலான மேற்கவிகையின் கீழ் தன் படுக்கையில் ஒலோபெரின் ஓய்வு கொண்டிருந்தான். அவன் யூதித்தை பற்றி அறிந்ததும் வெள்ளி விளக்குகள் முன் செல்ல தன் கூடாரத்துக்கு முன் வந்து நின்றான். அவன் முன்னும் அவனுடைய பணியாளர்கள் முன்னும் யூதித்து வந்தபோது அவரது முக அழகை கண்டு அனைவரும் வியந்தார்கள். அவரோ ஒலோபெரின் முன்னிலையில் குப்புற விழுந்து வணங்கினார். அவனுடைய பணியாளர்கள் அவரை தூக்கிவிட்டார்கள். யூதித்து அதிகாரம் 11. ஒலோபெரின் யூதித்தை நோக்கி, பெண்ணே துணிவுகொள், அஞ்சாதே. அனைத்துலகுக்கும் மன்னராகிய நெபுகாத்நேசருக்கு பணிபுரிய முன்வரும் எவருக்கும் நான் ஒருபோதும் தீங்கிழைத்ததில்லை. இப்பொழுதும் மலைப்பகுதியில் வாழும் உன் இனத்தார் என்னை புறக்கணியாதிருந்தால் நான் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்க முனைந்திருக்க மாட்டேன். ஆனால் இதற்கெல்லாம் அவர்களே காரணம். இப்பொழுது சொல், நீ ஏன் அவர்களிடமிருந்து தப்பியோடி எங்களிடம் வந்திருக்கிறாய்? பாதுகாப்பு தேடித்தானே வந்துள்ளாய். துணிவுகொள், இன்று இரவும் இனியும் உனக்கு ஆபத்து எதுவும் நேராது. எவரும் உனக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். மாறாக என் தலைவர் நெபுகாத்நேசர் மன்னரின் பணியாளரை நடத்துவது போல யாவரும் உன்னையும் நல்ல முறையில் நடத்துவார்கள் என்றான். இதற்கு யூதித்து அவனிடம் பின்வருமாறு கூறினார். உம் அடியவளின் சொற்களை தயை கூர்ந்து கேளும். உம் பணிப்பெண்ணாகி என்னை பேசவிடும். இன்று இரவு என் தலைவரிடம் நான் பொய் சொல்ல மாட்டேன். உம் பணிப்பெண்ணான என் சொற்படி நீர் நடந்தால் கடவுள் உமக்கு முழு வெற்றி அளிப்பார்.
என் தலைவராகிய நீர் மேற்கொள்ளும் முயற்சிகளில் தோல்வியே காண மாட்டீர். அனைத்துலகின் மன்னரான நெபுகாத்நேசரின் உயிர் மேல் ஆணை, எல்லா உயிர்களையும் நெறிப்படுத்த உம்மை அனுப்பியுள்ள அவருடைய ஆற்றல் மேல் ஆணை. மனிதர்கள் மட்டும் வழியாக நெபுகாத்நேசருக்கு பணிவிடை செய்வதில்லை. காட்டு விலங்குகள், கால்நடைகள், வானத்து பறவைகள் ஆகியவையும் அவருக்கும் அவருடைய வீட்டார் அனைவருக்கும் பணிந்து உமது ஆற்றலால் உயிர் வாழ்கின்றன. உம்முடைய ஞானம் பற்றியும் திறமைகள் பற்றியும் நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். நாடு முழுவதிலும் நீரே தலை சிறந்தவர் என்றும், அறிவாற்றலில் வல்லவர் என்றும், போர் திறனில் வியப்புக்குரியவர் என்றும் உலகம் முழுவதும் அறியும். அக்கியோர் உமது ஆட்சி மன்றத்தில் அறிவித்தவற்றை நாங்களும் கேள்வியுற்றோம். ஏனெனில் பெத்தூலியாவின் ஆள்கள் அவரை உயிரோடு விட்டு வைத்ததால் அவர் உம்மிடம் சொல்லியிருந்த அனைத்தையும் அவர்களுக்கும் அறிவித்தார். ஆதலால் தலைவர் பெருமானே, அவருடைய சொற்களை புறக்கணியாமல் உமது உள்ளத்தில் இருத்தும். எம்மினத்தார் தங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தாலொழிய அவர்களை யாரும் தண்டிக்க முடியாது. வாள் கூட அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. இது உண்மை. இப்போது என் தலைவருக்கு தோல்வியும் ஏமாற்றமும் ஏற்படாதவாறு சாவு அவர்களுக்கு நேரிடும். ஏனெனில் அவர்களுடைய பாவம் அவர்களை ஆட்கொண்டு விட்டதால் அவர்கள் தீமை செய்யும் போதெல்லாம் தங்கள் கடவுளுக்கு சினமூட்டுகிறார்கள். தங்கள் உணவுப் பொருள்கள் தீர்ந்து போனதாலும் தண்ணீரெல்லாம் வற்றி போனதாலும் அவர்கள் தங்கள் கால்நடைகளை கொல்ல முடிவு செய்தார்கள். மேலும் உண்ணக்கூடாது என்று கடவுள் தம் சட்டத்தால் விலக்கி வைத்திருந்தவற்றை உண்ணவும் உறுதி பூண்டார்கள். எருசலேமில் உள்ள எங்களின் கடவுள் திருமுன் பணியாற்றும் குருக்களுக்கென்று தூய்மைப்படுத்தி ஒதுக்கி வைக்கப்பட்ட தானியங்களின் முதற் பலன், திராட்சை ரசம், எண்ணெய் இவற்றில் 10 பங்கு ஆகியவற்றை பொதுமக்களுள் யாரும் தங்கள் கையால் தொடவும் கூடாது என்று திருச்சட்டம் விலக்கியிருந்தும் அவர்கள் அவற்றை தங்களுக்கே பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தார்கள். எருசலேமில் வாழ்ந்த மக்களும் இவ்வாறு செய்து வந்தபடியால் ஆட்சி மன்றத்தின் இசைவு பெற்று வர எருசலேமுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறார்கள். இசைவு பெற்று அதை செயல்படுத்த அவர்கள் முற்படும் பொழுது அழிவுறுமாறு அவர்கள் அன்றே உம்மிடம் கையளிக்கப்படுவார்கள். ஆகவே அடியவளாகிய நான் இவற்றையெல்லாம் அறிந்து அவர்களிடமிருந்து தப்பியோடி வந்துள்ளேன். உம்மிடம் சேர்ந்து அரும்பெரும் செயலாற்ற கடவுள் என்னை அனுப்பியுள்ளார். இவை பற்றி கேள்வியுறும் மாந்தர் எல்லாரும் ஏன் உலகம் முழுவதுமே மலைப்புறுவர். அடியாளாகிய நான் இறைப்பற்று உள்ளவள். இரவும் பகலும் விண்ணக கடவுளுக்கு ஊழியம் புரிந்து வருகிறேன். என் தலைவரே, இப்பொழுது உம்மிடம் தங்குவேன். ஆனால் இரவுதோறும் பள்ளத்தாக்குக்கு சென்று கடவுளை மன்றாடுவேன். இஸ்ரவேலர் பாவம் செய்யும் போது அவர் எனக்கு அறிவிப்பார். நான் வந்து அதை உமக்கு அறிவிப்பேன். பின் படை அனைத்தோடும் நீர் புறப்பட்டு செல்லலாம். உம்மை எதிர்ப்பதற்கு அவர்களுள் ஒருவராலும் முடியாது. நான் யூதேயா நாடு வழியாக எருசலேம் சேரும் வரை உம்மை வழிநடத்தி செல்வேன். அங்கு உமக்கு ஒரு அரியணை அமைப்பேன். ஆயனில்லா ஆடுகள் போல் இருக்கும் அவர்களை நீர் துரத்தி அடிப்பீர். ஒரு நாய் கூட உமக்கு எதிராக உருமாது. முன்கூட்டியே எனக்கு அறிவிக்கப்பட்ட இவற்றை உமக்கு தெரிவிக்கவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். யூதித்து சொன்னதை கேட்ட ஒலோபெரினும் அவனுடைய படையாள்களும் மகிழ்ச்சியுற்றார்கள். அவரது ஞானத்தை கண்டு வியந்து, உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உன்னை போல அழகும் ஞானமும் நிறைந்த பேச்சும் கொண்ட ஒரு பெண் இல்லவே இல்லை என்றார்கள். பின் ஒலோபெரின் அவரிடம், எங்கள் கைகளை வலிமைப்படுத்தவும் என் தலைவரை ஏளனம் செய்த மக்களை அழித்தொழிக்கவும் கடவுள் உன்னை அவர்களுக்கு முன்னதாக அனுப்பி வைத்ததும் நல்லதே. நீ தோற்றத்தில் அழகு வாய்ந்தவள் மட்டுமல்ல, பேச்சில் ஞானமிக்கவளும் ஆவாய். நீ சொன்னபடியே செய்வாயானால் உன் கடவுள் எனக்கும் கடவுள் ஆவார். நெபுகாத்நேசர் மன்னரின் அரண்மனையில் நீ வாழ்வாய். உலகமெங்கும் உனது புகழ் விளங்கும் என்றான். யூதித்து அதிகாரம் 12. யூதித்தின் விழுமிய ஒழுக்கம். ஒலோபெரின் தன் வெள்ளி கலன்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு யூதித்தை அழைத்து வர கட்டளையிட்டான். தான் உண்டு வந்த அறுசுவை உணவையே அவள் உண்ணவும் தன் திராட்சை மதுவையே அவள் பருகவும் ஏற்பாடு செய்ய ஆணையிட்டான். அதற்கு யூதித்து, இவற்றை நான் உண்ண மாட்டேன், அது குற்றமாகும். நான் கொண்டு வந்துள்ள உணவுப் பொருளே எனக்கு போதும் என்றார். ஒலோபெரின் அவரிடம், நீ கொண்டு வந்துள்ள உணவுப் பொருள்கள் தீர்ந்து போகுமானால் அவை போன்ற உணவை உனக்கு கொடுக்க எவ்வாறு எங்களால் முடியும்? உன் இனத்தாருள் ஒருவரும் எங்கள் நடுவே இல்லையே என்றான். என் தலைவரே, உயிர் மேல் ஆணை, அடியவள் என்னிடமுள்ள உணவுப் பொருள்கள் தீர்ந்து போவதற்கு முன்னரே ஆண்டவர் தாம் திட்டமிட்டுள்ளதை என் வழியாய் செயல்படுத்துவார் என்றார் யூதித்து. பிறகு ஒலோபெரின் பணியாளர்கள் யூதித்தை கூடாரத்திற்குள் அழைத்து சென்றார்கள். அவர் நள்ளிரவு வரை உறங்கினார். வைகரை வேளையில் துயில் எழுந்தார். அடியவள் வெளியே சென்று இறைவனிடம் அன்றாடும்படி என் தலைவர் கட்டளையிடட்டும் என்று யூதித்து ஒலோபெரினுக்கு சொல்லி அனுப்பினார். அவரை தடை செய்யாமல் இருக்க ஒலோபெரின் தன் காவலர்களுக்கு கட்டளையிட்டான். யூதித்து 3 நாள் பாளையத்தில் தங்கியிருந்தார். இரவுதோறும் பெத்தூலியாவின் பள்ளத்தாக்குக்கு சென்று
பாளையத்தின் அருகில் இருந்த நீரூற்றில் குளிப்பார். குளித்து முடித்த பின் தம் இனத்து மக்களுக்கு வெற்றி அளிக்கும் வழியை தமக்கு காட்டுமாறு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை மன்றாடுவார். அவர் தூய்மை அடைந்தவராய் திரும்பி வந்து மாலையில் உணவு அருந்தும் வரை கூடாரத்துக்குள்ளேயே தங்கியிருப்பார். ஒலோபெரின் அளித்த விருந்து. 4ஆம் நாள் ஒலோபெரின் தனக்கு நெருக்கமான பணியாளர்களுக்கு மட்டும் விருந்து அளித்தான். படைத்தலைவர்களுள் ஒருவரையும் அழைக்கவில்லை. தன் உடைமைகள் அனைத்தும் பொறுப்பாயிருந்த பகோவா என்ற உயர் அலுவலரிடம், நீர் உடனே சென்று பொறுப்பிலுள்ள அந்த எபிரேய பெண் வந்து நம்மோடு உண்டு பருக இணங்க செய்யும். இத்தகைய பெண்ணுடன் நாம் உறவு கொள்ளாமல் விட்டுவிடுவது நமக்கு இழிவாகும். அவளை நாம் கவர்ந்தெழுக்க தவறினால் அவள் நம்மை எள்ளி நகையாடுவாள் என்றான். ஒலோபெரினிடமிருந்து பகோவா வெளியேறி யூதித்திடம் சென்று, என் தலைவர் முன்னிலையில் பெருமை அடையவும் எங்களோடு திராட்சை மது அருந்தி மகிழ்ந்திருக்கவும் நெபுகாத்நேசரின் அரண்மனையில் பணியாற்றும் அசீரிய பெண்களுள் ஒருத்தி போல மாறவும் இத்துணை அழகு வாய்ந்த பெண்மணியாகிய தாங்கள் தயங்காமல் வரவேண்டும் என்றான். யூதித் அவனிடம், என் தலைவர் சொன்னதை செய்ய மறுக்க நான் யார்? அவருக்கு விருப்பமானதை நான் உடனே செய்வேன். நான் இறக்கும் வரை அது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்றார். ஆகவே யூதித் எழுந்து சிறப்பாடை அணிந்து பெண்களுக்குரிய எல்லா அணிகலன்களாலும் தம்மை அழகுபடுத்தி கொண்டார். அவருடைய பணிப்பெண் அவருக்கு முன்னே சென்றாள். யூதித்து நாள்தோறும் உணவு அருந்துகையில் விரித்து அமர்வதற்காக பகோவா கொடுத்திருந்த கம்பளத்தை ஒலோபெரினுக்கு முன்னிலையில் பணிப்பெண் தரையில் விரித்தாள். பின் யூதித்து உள்ளே சென்று அதன் மேல் அமர்ந்தார். ஒலோபெரினுடைய உள்ள மகிழ்ச்சியால் துள்ளியது. அவனது மனம் கிளர்ந்தெழுந்தது. அவரை கண்ட நாள் முதலே அவரோடு உறவு கொள்ள வாய்ப்பு தேடியிருந்ததால் இப்பொழுது அவரை அடைய அவன் ஏக்கம் கொண்டான். எனவே ஒலோபெரின் அவரிடம், மது அருந்தி எங்களுடன் களிப்புற்றிரு என்றான். அதற்கு யூதித்து, என் தலைவரே, நான் மகிழ்ச்சியோடு மது அருந்துவேன். ஏனெனில் இந்நாள் என் வாழ்வின் பொன்னாள் ஆகும் என்றார். தம் பணிப்பெண் சமைத்திருந்ததை எடுத்து அவன் முன்னிலையில் உண்டு பருகினார். ஒலோபெரின் அவரிடம் தன் மனத்தை பறிகொடுத்து மட்டுமீறி குடித்தான். பிறந்த நாள் முதல் அன்று போல அவன் என்றுமே குடித்ததில்லை. யூதித்து அதிகாரம் 13. ஒலோபெரினின் தலையை யூதித்து கொய்தல். பொழுது சாய்ந்தபோது ஒலோபெரினின் பணியாளர்கள் விரைவாக வெளியேறினார்கள். பகோவா அலுவலர்களை தன் தலைவன் முன்னிலையில் இருந்து வெளியே அனுப்பிவிட்டு கூடாரத்துக்கு வெளியில் இருந்து தாளிட்டான். நீண்ட நேரம் நீடித்த விருந்தினால் களைப்புற்றிருந்ததால் அவர்களுக்கும் படுக்க சென்றார்கள். யூதித்து கூடாரத்திற்குள் தனிமையாய் விடப்பட்டார். மது மயக்கத்தில் இருந்த ஒலோபெரின் தன் படுக்கை மேல் விழுந்து கிடந்தான். யூதித்து தம் பணிப்பெண்ணிடம் படுக்கை அறைக்கு வெளியே நிற்கும்படியும் நாள்தோறும் செய்து வந்தது போல தாம் வெளியே வரும் வரை காத்திருக்கும்படியும் கூறினார். வேண்டுதல் செய்ய தாம் புறப்படவிருப்பதாக அவளிடம் சொன்னார்கள். இதையே பகோவாவிடமும் தெரிவித்திருந்தார். அனைவரும் அங்கிருந்து அகன்றனர். சிறியோர் முதல் பெரியோர் வரை யாருமே படுக்கை அறையில் விடப்படவில்லை. ஒலோபெரினின் படுக்கை அருகே யூதித்து நின்று கொண்டு, ஆண்டவரே, எல்லாம் வல்ல கடவுளே, எருசலேமின் மேன்மைக்காக இவ்வேளையில் நான் செய்யவிருப்பதை கண்ணோக்கும். மது உரிமை சொத்தாகி இஸ்ரேலுக்கு துணை புரியவும் எங்களுக்கு எதிராக எழுந்துள்ள பகைவர்களை அழிக்கும்படி நான் செய்த சூழ்ச்சியை செயல்படுத்தவும் இதுவே தக்க நேரம் என்று தமக்குள் சொல்லி கொண்டார். பிறகு ஒலோபெரினின் தலைப்பக்கம் இருந்த தூணுக்கு சென்று அதில் மாட்டியிருந்த அவனது வாளை யூதித்து எடுத்தார். அவனது படுக்கையை அணுகி அவனுடைய தலைமுடியை பிடித்து கொண்டு, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வலிமை அளித்தருளும் என்று வேண்டினார். பிறகு தம் வலிமையெல்லாம் கொண்டு அவனது கழுத்தை இருமுறை வெட்டி தலையை துண்டித்தார். அவனது உடலை படுக்கையிலிருந்து கீழே தள்ளினார். மேற்கவிகையை தூண்களிலிருந்து இறக்கினார். சிறிது காலம் தாழ்த்தி வெளியே சென்று ஒலோபெரினின் தலையை தம் பணிப்பெண்ணிடம் கொடுத்தார். யூதித்து பெத்தூலியாவுக்கு திரும்புதல். பணிப்பெண் ஒலோபெரினின் தலையை தன் உணவு பைக்குள் வைத்து கொண்டாள். பிறகு அவர்கள் இருவரும் தங்கள் வழக்கம் போல வேண்டுதல் செய்ய ஒன்றாய் வெளியேறினார்கள். பாளையத்தின் வழியாய் சென்று பள்ளத்தாக்கை சுற்றி மலை மீது ஏறி பெத்தூலியாவுக்கு போய் அதன் வாயிலை அடைந்தார்கள். வாயிலில் காவல் புரிந்து கொண்டிருந்தவர்களை நோக்கி யூதித்து தொலையிலிருந்தே, திறங்கள், வாயிலை திறங்கள், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் இஸ்ரேலருக்கு தம் வலிமையையும் நம் பகைவர்களுக்கு எதிராய் தம் ஆற்றலையும் இன்று வெளிப்படுத்தியுள்ளார் என்று கத்தினார். நகர மக்கள் யூதித்துடைய குரலை கேட்டபோது வாயிலுக்கு விரைவாக இறங்கி வந்து மூப்பர்களை அழைத்தார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் சேர்ந்து ஓடி வந்தார்கள். யூதித்து வந்து சேர்ந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்கள் வாயிலை திறந்து அப்பெண்களை வரவேற்றார்கள். தீ மூட்டி ஒளி உண்டாக்கி அவர்களை சூழ்ந்து நின்றார்கள். யூதித்து அவர்களிடம் உரத்த குரலில், கடவுளை வாழ்த்துங்கள், போற்றுங்கள், கடவுளை போற்றுங்கள். இஸ்ரேல் இனத்தார் மீது அவர் தம் இரக்கத்தை பொழிந்துள்ளார். நம் பகைவர்களை என் கையால் இன்று இரவே அழித்து விட்டார்
என்று அறிவித்தார். பிறகு பையிலிருந்து ஒலேபெரனின் தலையை வெளியே எடுத்து அவர்களிடம் காட்டி, இதோ அசீரிய படைத்தலைவன் ஒலேபெரனின் தலை, இதோ மேற்கவிகை, இதன் கீழ்தான் அவன் குடிமயக்கத்தில் விழுந்து கிடந்தான். ஆண்டவர் ஒரு பெண்ணின் கையால் அவனை வெட்டி வீழ்த்தினார். ஆண்டவர் மேல் ஆணை, நான் சென்ற பாதையில் என்னை காப்பாற்றியவர் அவரே. என் முகத்தோற்றமே அவனை வஞ்சித்து அழித்தது. நான் கரைபடவோ இழிவுறவோ அவன் என்னுடன் பாவம் செய்யவில்லை என்றார். மக்கள் யாவரும் பெரிதும் அழைத்து போயினர். தலை குனிந்து கடவுளை தொழுது, எங்கள் கடவுளே, நீர் போற்றி, நீரே இன்று மக்களின் பகைவர்களை அழித்தொழித்தீர் என்று ஒருவாய்ப்பட போற்றினர். பின்னர் ஊசியா யூதித்திடம், மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. அவரே நம் பகைவர்களின் தலைவனது தலையை வெட்டி வீழ்த்த உன்னை வழி நடத்தி இருக்கிறார். கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக. நலன்களால் உன்னை நிரப்புவாராக. ஏனெனில் நம் மக்களினத்தார் ஒடுக்கப்பட்ட போது நீ உன் உயிரை பணயம் வைத்தாய். நம் கடவுள் திருமுன் நேர்மையாக நடந்து நமக்கு வரவிருந்த பேரழிவை தடுத்து விட்டாய் என்றார். அதற்கு மக்கள் அனைவரும் அவ்வாறே ஆகட்டும், அவ்வாறே ஆகட்டும் என்று உரைத்தனர். யூதித்து அதிகாரம் 14. அசீரியர் மீது இஸ்ரேலரின் தாக்குதல். பிறகு யூதித்து மக்களிடம் பின்வருமாறு கூறினார். சகோதரர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இத்தலையை எடுத்து கொண்டு போய் உங்களது நகர மதில் மேல் தொங்க விடுங்கள். பொழுது விடுந்து கதிரவன் எழுந்தவுடன் நீங்கள் அனைவரும் படைக்கலன்களை எடுத்து கொள்ளுங்கள். உங்களுள் வலிமை படைத்த அனைவரும் புறப்பட்டு தங்களுக்கு ஒரு படைத்தலைவனை அமர்த்தி கொண்டு சமவெளியில் உள்ள அசீரியரின் முன்னணி காவலரை தாக்க இறங்குவது போல நகரை விட்டு வெளியேறுங்கள். ஆனால் கீழே இறங்கி செல்ல வேண்டாம். உடனே அசீரிய காவலர்கள் தங்களுடைய படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் பாளையத்துக்குள் நுழைவார்கள். தங்கள் படைத்தலைவர்களை எழுப்புவார்கள். இவர்கள் ஒலேபெரின் கூடாரத்துக்கு ஓடுவார்கள், ஆனால் அவனை காண மாட்டார்கள். ஆகவே அவர்கள் பேரச்சத்தால் பீடிக்கப்பட்டு உங்களிடமிருந்து தப்பி ஓடுவார்கள். அப்பொழுது நீங்களும் இஸ்ரேல் நாட்டு எல்லைகளில் வாழும் அனைவரும் அவர்களை துரத்தி சென்று வழியிலேயே அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள். இதை செய்யும் முன் அம்மோனியராகிய அக்கியோரை என்னிடம் அழைத்து வாருங்கள். இஸ்ரேல் இனத்தாரை புறக்கணித்து அக்கியோர் சாகும்படி நம்மிடம் அனுப்பி வைத்தவனை அவர் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். ஆகவே மக்கள் உசியா வீட்டிலிருந்து அக்கியோரை அழைத்து வந்தார்கள். அவரும் வந்து மக்கள் கூட்டத்தில் இருந்த ஓர் ஆள் கையில் ஒலேபெரினின் தலையை கண்டவுடன் மயங்கி குப்புற விழுந்தார். மக்கள் அவரை தூக்கிவிட அவர் யூதித்தின் காலடியில் விழுந்து வணங்கி அவரிடம், யூதாவின் கூடாரங்களில் எல்லாம் நீர் புகழப் பெறுவீராக. எல்லா நாடுகளிலும் உமது பெயரை கேள்விப்படுவோர் அனைவரும் அச்சம் கொள்வர். இந்நாள்களில் நீர் செய்த அனைத்தையும் இப்போது எனக்கு எடுத்து சொல்லும் என்று வேண்டினார். எனவே யூதித்து தாம் வெளியேறி சென்ற நாள் முதல் அவர்களோடு பேசி கொண்டிருந்த அந்நேரம் வரை ஆற்றியிருந்த செயல்கள் அனைத்தையும் மக்கள் முன்னிலையில் அக்கியோரிடம் விரித்துரைத்தார். யூதித்து பேசி முடித்ததும் மக்கள் பேரொலி எழுப்பினார்கள். அவர்களது நகரெங்கும் மகிழ்ச்சி குரல் ஒலித்தது. இஸ்ரேலரின் கடவுள் செய்திருந்த அனைத்தையும் அக்கியோர் கண்டு அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டார். விருத்த சேதனம் செய்து கொண்டு இஸ்ரேல் இனத்தோடு தம்மை இணைத்து கொண்டார். பொழுது புலர்ந்தவுடன் இஸ்ரேலர் ஒலேபெரினின் தலையை மதில் மேல் தொங்கவிட்டார்கள். பிறகு எல்லோரும் தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு அணி அணியாக மலை பாதைகளில் இறங்கி சென்றார்கள். அசீரியர்கள் இவர்களை கண்ணுற்ற போது தங்கள் தலைவர்களுக்கு ஆள் அனுப்பினார்கள். இவர்கள் படைத்தலைவர்களிடமும் ஆயிரத்தவர் தலைவர்களிடமும் தங்கள் ஆளுநர்கள் அனைவரிடம் சென்றார்கள். ஒலேபெரின் கூடாரத்துக்கு சென்று அவனுடைய உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாயிருந்தவனிடம், நம் தலைவரை எழுப்பிவிடும். அந்த அடிமைகள் முழுதும் அழிந்து போகும்படி நம்மேல் போர் தொடுக்க துணிந்து கீழே இறங்கி வருகிறார்கள் என்று கூறினார்கள். ஆகவே பகோவா உள்ளே சென்று கூடாரத்தின் கதவை தட்டினான். ஏனெனில் ஒலேபெரின் யூதித்துடன் உறங்குவதாக நினைத்து கொண்டிருந்தான். ஒரு மறுமொழியும் வராததால் அவன் கதவை திறந்து படுக்கை அறைக்குள் சென்றான். கட்டில் அருகே ஒலேபெரின் தரையில் இறந்து கிடந்ததையும் அவன் தலை துண்டிக்கப்பட்டிருப்பதையும் கண்டான். உடனே பெருங்கூச்சலிட்டான். அழுது புலம்பி உறக்க அலறித்த நாடையை கிழித்து கொண்டான். பிறகு யூதித்து தங்கியிருந்த கூடாரத்துக்குள் நுழைந்தான். அங்கு அவரை காணாததால் வெளியே மக்களிடம் ஓடி வந்து உரத்த குரலில், அந்த அடிமைகள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். ஒரு எபிரேய பெண் நெபுகாத்நேசர் மன்னரின் குடும்பத்துக்கே இழிவு இழைத்து விட்டாள். இதோ ஒலேபெரின் தரையில் கிடக்கிறார், அவரது தலையை காணோம் என்று கத்தினான். அசீரிய படைத்தலைவர்கள் இதை பற்றி கேள்விப்பட்ட போது தங்கள் மேலாடையை கிழித்து கொண்டார்கள். பெரிதும் கலக்கமுற்றார்கள். அவர்கள் அழுகை குரலும் பெரும் கூச்சலும் பாசறையெங்கும் ஒலித்தன.
யூதித்து அதிகாரம் 15. இஸ்ரவேலரின் வெற்றி. கூடாரங்களில் இருந்தவர்கள் நிகழ்ந்தது பற்றி கேள்விப்பட்டு திகைத்து போனார்கள். அச்சமும் நடுக்கமும் அவர்களை ஆட்கொள்ள அவர்கள் எல்லோரும் ஒருவர் மற்றவருக்காக காத்திராமல் சிதறி ஓடினார்கள். சமவெளியிலும் மலையிலும் இருந்த பாதைகளில் எல்லாம் தப்பி ஓடினார்கள். பெத்தூலியாவை சுற்றியிருந்த மலைப்பகுதியில் பாசறை அமைத்திருந்தவர்களும் வெருண்டோடினார்கள். இஸ்ரேல் மக்களுள் படை வீரராயிருந்த அனைவரும் அவர்கள் மேல் பாய்ந்து தாக்கினர். பெத்துமஸ்தாயிம், பேபாய், கோபா, கோலா ஆகிய நகரங்களுக்கும் இஸ்ரேலின் எல்லா எல்லைகளுக்கும் மூசியா ஆள் அனுப்பி நிகழ்ந்தவற்றை தெரியப்படுத்தினார். மேலும் அவர்கள் அனைவரும் தங்களுடைய பகைவர்கள் மேல் பாய்ந்து அழித்தொழிக்க தூண்டினார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் இதை கேள்வியுற்று ஒன்று சேர்ந்து எதிரிகள் மீது பாய்ந்து கோபா வரையிலும் துரத்தி தாக்கினார்கள். அவ்வாறு எருசலேம் மக்களும் மலைநாட்டு மக்கள் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். ஏனெனில் பகைவர்களது பாசறையில் நிகழ்ந்தவற்றை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கிளையாத்தினரும் கலிலேயரும் பகைவர்களது படையை பக்கவாட்டில் தாக்கி தமஸ்குவையும் அதன் எல்லைகளையும் தாண்டி அவர்களை படுகொலை செய்தார்கள். பெத்தூலியாவில் எஞ்சியிருந்தோர் அசீரியரின் பாளையத்தை தாக்கினர். அதை சூறையாடி பெருஞ்செல்வங்களை சேர்த்து கொண்டனர். படுகொலைக்கு பின் இஸ்ரேலர் திரும்பிய போது எஞ்சியிருந்தவற்றை கைப்பற்றினர். மலையிலும் சமவெளியிலும் இருந்த ஊர்களிலும் நகர்களிலும் வாழ்ந்த மக்கள் அங்கு இருந்த மிகுதியான பொருள்களை கைப்பற்றினார்கள். வெற்றி விழா. இஸ்ரேலுக்கு ஆண்டவர் செய்திருந்த நன்மைகளை நேரில் காணவும் யூதித்தை சந்தித்து பாராட்டவும் தலைமை குரு யோவாக்கிம் எருசலேமில் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்களின் ஆட்சி மன்ற உறுப்பினர்களும் வந்தார்கள். அவர்கள் அனைவரும் யூதித்திடம் வந்து ஒருமித்து அவரை வாழ்த்தினார்கள். நீரே எருசலேமின் மேன்மை, நீரே இஸ்ரேலின் பெரும் ஆட்சி, நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. இவற்றையெல்லாம் கையாலேயே ஆற்றியிருக்கிறீர். இஸ்ரேலுக்கு நன்மைகள் செய்திருக்கிறீர். இவை குறித்து கடவுள் மாட்சி அடைந்துள்ளார். எல்லாம் வல்ல ஆண்டவர் எக்காலத்துக்கும் உமக்கு ஆசி வழங்குவாராக என்று வாழ்த்தினார்கள். மக்கள் அனைவரும் அவ்வாறு ஆகட்டும் என்றார்கள். மக்கள் அனைவரும் 30 நாளாக எதிரிகளின் பாளையத்தை சூறையாடினார்கள். ஒலோபெரினின் கூடாரம், வெள்ளித்தட்டுகள், படுக்கைகள், கிண்ணங்கள் மற்ற பொருள்கள் அனைத்தையும் யூதித்துக்கு கொடுத்தார்கள். அவர் இவற்றை வாங்கி தம் கோவேறு கழுதை மேல் ஏற்றினார். தம் வண்டிகளை பூட்டி அவற்றிலும் பொருள்களை குவித்து வைத்தார். யூதித்தை காண இஸ்ரேல் பெண்கள் அனைவரும் கூடி வந்து அவரை வாழ்த்தினர். அவர்களுள் சிலர் அவரை போற்றி நடனமாடினர். யூதித்து பூச்செண்டுகளை எடுத்து தம்முடன் இருந்த பெண்களுக்கு வழங்கினார். அவரும் அவருடன் இருந்தவர்களும் ஒளிவ கிளைகளால் முடி செய்து அணிந்து கொண்டார்கள். எல்லா மக்களுக்கும் முன்பாக யூதித்து சென்று எல்லா பெண்களையும் நடனத்தில் வழி நடத்தினார். இஸ்ரேலின் ஆண்கள் அனைவரும் படைக்கலங்கள் தாங்கியவர்களாய் மாலைகள் சூடிக்கொண்டு புகழ்பாக்களை பாடியவனம் பின் சென்றார்கள். யூதித்து பாடிய புகழ்பா. இஸ்ரேலர் அனைவர் முன்னும் யூதித்து பின்வரும் நன்றி பாடலை பாடத் தொடங்கினார். மக்கள் அனைவரும் அவரோடு சேர்ந்து உரத்த குரலில் பாடினார்கள். யூதித்து அதிகாரம் 16. யூதித்து பாடிய பாடல். என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள், ஆண்டவருக்கு மேல தாளங்களோடு பண் இசையுங்கள், அவருக்கு திருப்பாடலும் புகழ்பாவும் இசையுங்கள், அவரது பெயரை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போர்களை முறியடிக்கும் கடவுள், மக்கள் நடுவே தம் கூடாரத்தை அமைத்துள்ளார். துரத்துவோரிடமிருந்து என்னை அவர் விடுவித்தார். அசீரியன் வடக்கு மலைகளிலிருந்து வந்தான், எண்ணற்ற படை வீரர்களுடன் வந்தான். அவர்களது பெருந்திரள் ஓடைகளை தடுத்து நிறுத்தியது. அவர்களை குதிரைப்படை மலைகள் எங்கும் பரவி இருந்தது. உன் எல்லைகளை தீக்கிரையாக்குவேன், உன் இளைஞர்களை வாளுக்கிரையாக்குவேன், உன் குழந்தைகளை தரையில் அடித்து கொள்வேன், உன் சிறுவர்களை கவர்ந்து கொள்வேன், உன் கன்னி பெண்களை கொள்ளை பொருளாக கொண்டு போவேன் என்று அசீரியன் அச்சுறுத்தினான். எல்லாம் வல்ல ஆண்டவரோ ஒரு பெண்ணின் கையால் அவர்களை முறியடித்தார். வலிமை வாய்ந்த அவனை இளைஞர் வெட்டி வீழ்த்தவில்லை, அரக்கர்கள் அடித்து நொறுக்கவில்லை, உயரமான ராட்சதர்கள் தாக்கவில்லை. ஆனால் மேராரியின் மகள் யூதித்து தம் முக அழகால் அவனை ஆற்றல் இழக்க செய்தார். இஸ்ரேலில் துயருற்றோரை தூக்கிவிட அவர் கைம்பெண்ணுக்குரிய தம் ஆடையை களைந்தார். தம் முகத்தில் நறுமண எண்ணெய் பூசிக்கொண்டார். தலையை வாரி முடித்து மணி முடியை சூடிக்கொண்டார். அவனை மயக்க மெல்லிய உடையை அணிந்து கொண்டார். அவரது காலணி அவனது கண்ணை கவர்ந்தது. அவரது அழகு அவனது உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அவரது வாள் அவனது கழுத்தை துண்டித்தது. பாரசீகர் அவரது துணிவை கண்டு நடுங்கினர். மேதியர் அவரது மன உறுதியை பார்த்து கலங்கினர். தாழ்வுற்ற என் மக்கள் முழக்கமிட்ட போது பகைவர்கள் அஞ்சினார்கள். வலிமை இழந்த என் மக்கள் கதறிய போது அவர்கள் நடுங்கினார்கள். என் மக்கள் கூச்சலிட்ட போது அவர்கள் புறங்காட்டி ஓடினார்கள். பணிப்பெண்களின் மைந்தர்கள் அவர்களை ஊடுருவ குத்தினார்கள். தப்பியோடுவோரின் பிள்ளைகளுக்கு இழைப்பது போல் அவர்களை காயப்படுத்தினார்கள். என் ஆண்டவரின் படையால் அவர்கள் அழிந்தார்கள். என் கடவுளுக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சிமிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர்.
எவராலும் வெல்ல முடியாதவர். படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும். நீர் ஆணையிட்டீர், அவை உண்டாயின. ஆவியை அனுப்பினீர், அவை உருவாயின. உமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவரும் இல்லை. மலைகளின் அடித்தளங்களும் நீர்த்திரளும் நடுங்குகின்றன. பாறைகளும் திருமுன் மெழுகுபோல் உருகுகின்றன. உமக்கு அஞ்சுவோருக்கோ நீர் இரக்கம் காட்டுகின்றீர். நறுமணம் வீசும் பலியெல்லாம் உமக்கு பெரிதல்ல, எரிபலியின் கொழுப்பெல்லாம் உமக்கு சிறிதே. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போரே எக்காலமும் பெரியோர். என் இனத்தாரை எதிர்த்தெழுகின்ற நாட்டினருக்கு ஐயோ கேடு வரும். எல்லாம் வல்ல ஆண்டவர் தீர்ப்பு நாளில் அவர்களை பழிவாங்குவார். அவர்களது சதைக்குள் நெருப்பையும் புழுக்களையும் அனுப்புவார். அவர்கள் துயருற்று என்றும் அழுவார்கள். மக்கள் எருசலேமுக்கு போய் சேர்ந்தவுடன் கடவுளை வழிபட்டார்கள். தங்களை தூய்மைப்படுத்திய பின் எரிபலிகளையும் தன்னார்வ படையல்களையும் காணிக்கைகளையும் செலுத்தினார்கள். மக்கள் தமக்கு கொடுத்திருந்த ஒலேபெரின் கலன்கள் அனைத்தையும் யூதித்து கடவுளுக்கு உரித்தாக்கினார். அவனுடைய படுக்கை அறையிலிருந்து தமக்கென்று எடுத்து வைத்திருந்த மேற்கவிகையையும் கடவுளுக்கு நேர்ச்சியாக்கினார். மக்கள் எருசலேமில் திடவிடத்துக்கு முன் 3 மாதமாக விழா கொண்டாடினார்கள். யூதித்தும் அவர்களுடன் தங்கியிருந்தார். யூதித்தின் புகழ். பிறகு ஒவ்வொருவரும் அவரவர் தம் இல்லத்துக்கு திரும்பினர். யூதித்து பெத்தூலியாவுக்கு சென்று தம் உடைமையை வைத்து வாழ்க்கை நடத்தினார். தம் வாழ்நாள் முழுவதும் நாடெங்கும் புகழ் பெற்றிருந்தார். பலர் அவரை மணந்து கொள்ள விரும்பினர். ஆனால் அவருடைய கணவர் மனாசே இறந்து தம் மூதாதையரோடு துயில் கொண்ட பின் தம் வாழ்நாள் முழுவதும் வேறு யாரையும் அவர் மணமுடிக்கவில்லை. அவருடைய புகழ் ஓங்கி வளர்ந்தது. அவர் தம் கணவரின் இல்லத்தில் 105 வயது வரை உயிர் வாழ்ந்தார். தம் பணி பெண்ணுக்கு உரிமை கொடுத்து அனுப்பி வைத்தார். பெத்தூலியாவில் உயிர் துறந்தார். அவர் கணவர் மனாசேயின் குகையில் அவரை அடக்கம் செய்தனர். இஸ்ரேல் இனத்தார் அவருக்காக 7 நாள் துயரம் கொண்டாடினர். அவர் தம் இறப்பதற்கு முன்பே தம் கணவர் மனாசேயின் நெருங்கிய உறவினர், தம் நெருங்கிய உறவினர் ஆகிய அனைவருக்கும் தம் உடைமைகளை பகிர்ந்து கொடுத்திருந்தார். யூதித்தின் எஞ்சிய வாழ்நாளின் போதும் அவர் இறந்த நெடுங்காலத்திற்கு பின்னரும் எவரும் இஸ்ரேல் மக்களை மீண்டும் அச்சுறுத்தவில்லை.